वासादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஸோ பக்தர்கள் அனைவரையும் இன்றைய வகுப்புக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்போ ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம் 12ல் பரிச்சித் மகாராஜரின் பிறப்பு அப்படின்ற அத்தியாயத்தில் இருக்கிறோம். அதில் இதுவரைக்கும் நம்ம 15 ஸ்லோகங்கள் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நம்ம மிச்சம் இருக்கிற ஸ்லோகங்களை பார்க்கலாம். மொத்தம் ஐ திங்க் 36 நினைக்கிறேன். ஸோ we'll try to complete this chapter today, hopefully. Okay, we'll start. பதம் 16. दैवेन प्रतिघातेन शुक्ले संस्थाम् उपेयुषि राधोवो अनुग्रहार्थाय विष्णुना प्रभविष्णुना. हरे कृष्णा. माताजी, सुलोचना माताजी படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண பிரபு. பிராமணர்கள் கூறினர், உங்களுக்கு மரியாதை காட்டுவதற்காகவே கலங்கமற்றவரான இப்புத்திரன் சர்வசக்தி படைத்தவரும் எங்கும் பரவி இருப்பவரும் பரமபுருஷருமான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவால் உயிர்ப்பிக்கப்பட்டார். தடுக்க முடியாததொரு அமானுஷ்யமான ஆயுதத்தினால் அவர் கொல்லப்படும் நிலையில் இருந்த பொழுது அவர் காப்பாற்றப்பட்டார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ பரிச்சித் மகாராஜரை பகவான் காப்பாத்தினாரு. ஏன் காப்பாத்தினாரு, எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிறத இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. ஸோ அதாவது அனுக்கிரகார்த்தாய விஷ்ணு பிரபு விஷ்ணுனா, விஷ்ணு அப்படின்னு சொன்னா எங்கேயும் பரவி இருக்கக்கூடிய பகவான். ஸோ பிரபு விஷ்ணு அப்படின்னு சொன்னா சர்வசக்தி படைத்தவர். ஸோ பகவானுக்கு சர்வசக்தி இருக்கு. அதனால அவர் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு தடுக்கவே முடியாத ஒரு சக்தியா இருந்தா கூட அதை என்ன பண்ண முடியும், பகவானால தடுக்க முடியும். அது பரவாயில்ல, அவர் சர்வசக்தி உடையவரா இருக்கிறதுனால அவர்னால பண்ண முடியுது. ஆனா அதை ஏன் அவர் பண்ணாரு அப்படின்னு கேட்டா, அது எதுக்காக அப்படின்னா, அனுக்கிரகாய அர்த்தாய, அதாவது யுதிஷ்டிரருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, யுதிஷ்டிரருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பகவான் என்ன பண்ணாரு, இங்க எஸ்பெஷலி என்ன சொல்லப்பட்டிருக்கு, ராதா ராதா அப்படின்னு சொன்னா உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அதாவது ஆல்மோஸ்ட் அந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு, அந்த சிசு பரிச்சித் மகாராஜர் அதனால இறக்கப்பட்டார் அப்படின்றது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா கூட பகவான் என்ன பண்ணாரு, தெய்வேன அமானுஷ்யமான சக்தி அவர்கிட்ட இருக்கிறதுனாலையும், அமானுஷ்யமான சக்தி இருக்கிறதுனால பகவான் என்ன பண்ணாரு, அந்த இறந்த குழந்தையை கூட உயிர்ப்பித்து கொடுத்திருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டா, அனுக்கிரக அர்த்தாய, அதாவது யுதிஷ்டிரருக்கு மேல உள்ள கருணையினால, அவருடைய பக்தியினால மகிழ்ந்து பகவான் என்ன பண்ணாரு, இந்த ஒரு உதவியை பகவான் யுதிஷ்டிரருக்காக செஞ்சிருக்கிறார். ஸோ அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, பகவான் அனுக்கிரக அர்த்தாய, அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணணும், கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டாரு, விரும்பினாரு அப்படின்னு சொன்னா, அவர் அந்த நபர், அதாவது யாருக்கு மேல பகவான் கருணை காட்டணும்னு நினைச்சாரோ அவருக்கு இந்த பௌதிக உலகத்துல இது ஒரு காரியம் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது அப்படிங்கிறதே கிடையாது. கர்தம முனிவர் தவம் செய்வாரு. அப்போ பகவான் அவருடைய தவத்துக்காக மகிழ்ந்து காட்சி கொடுப்பார். அப்போ
கர்தம முனிவர் வந்து சொல்றாரு, ஓ பகவானே, உங்களுடைய பக்தர்களுக்கு இந்த பௌதீக உலகத்துல வந்து சாதிக்க முடியாத காரியம்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கர்தம முனிவர் வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனையில வந்து சொல்றாரு. ஸோ அது 100% வந்து உண்மை. பகவானுடைய பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரிய சக்திசாலியா இல்லாம இருக்கலாம், நிறைய செல்வம் இல்லாம இருக்கலாம், படைபலம் இல்லாம இருக்கலாம், என்ன வேணா அவங்க கிட்ட குறையா இருக்கலாம். ஆனா பகவான் ஒருத்தர் அவங்க கூட இருக்கிறதுனால அந்த எல்லா குறைகளுமே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாவே இல்லாம அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி அவங்களால வந்து அடைய முடியும். சோ அத பகவான் வந்து செஞ்சு காமிப்பார். அததான் இங்க வந்து பரிச்சித் மகாராஜருடைய விஷயத்திலயும் பகவான் வந்து செஞ்சு காட்டுறாரு. அஸ்வத்தாமன் போட்ட அந்த பிரம்மாஸ்திரத்துல இருந்து யாருமே வந்து தப்பிக்க முடியாது, அதை தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது கூட பகவானால என்ன பண்ண முடியுது, தன்னுடைய பக்தருக்காக வந்து அந்த குழந்தையை வந்து அவர் காப்பாற்ற முடியுது. ஸோ அதனால பகவான், அதனாலதான் பிரப விஷ்ணு அவர் வந்து சர்வசக்தி படைத்தவர். அதுல நமக்கு முதல்ல வந்து ஃபுல் கான்பிடென்ட் வந்து இருக்கணும். பக்தர்களா இருக்கக்கூடிய நமக்கு வந்துட்டு முழு நம்பிக்கை இருக்கணும். அந்த முழு நம்பிக்கை இருக்கும்போது தான் இது வந்து சாத்தியமா இருக்கும். ஓகே, பொருளுரை. குழந்தை பரீட்சை இரு காரணங்களுக்காக சர்வசக்தி படைத்தவரும் எங்கும் பரவி இருப்பவருமான விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டார். தாயின் கர்ப்பப்பைக்குள் இருந்த குழந்தை பகவானின் தூய பக்தர் என்பதால் மாசற்றவராக இருந்தது முதல் காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் பரிட்சித் மகாராஜரே வந்து ஒரு பியூர் டிவோட்டி. குழந்தை பிறக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் எப்படி அவர் வந்து பியூர் டிவோட்டி? குழந்தை ஏதாவது பக்தி பண்ணியிருந்தா பியூர் டிவோட்டின்னு சொல்லலாம். இன்னும் பிறக்கவே இல்லையே, அதுக்குள்ளேயும் எப்படி ஒரு பியூர் டிவோட்டி? பிரபு, இதுக்கு ஏதாவது முன்னால ஜென்மத்துல அவங்க பக்தர்களா இருந்திருப்பாங்களா பிரபு? பொதுவான கருத்து, பக்தர்களோட குழந்தைங்க கண்டிப்பா பக்தர்களா தான் இருப்பாங்க. அவங்க அப்பா தாத்தா பாட்டனார் எல்லாருமே பகவான் கிருஷ்ணனோட பக்தர்கள். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா பக்தரோட ஒரு பக்தராதான் ஒரு குழந்தை பிறக்கணும். நேர்மையுள்ள யுதிஷ்டிர மகாராஜனின் பக்தி மிக்க பாட்டனாராகிய பூரு மகாராஜனின் வம்சத்தில் எஞ்சியுள்ள ஒரே ஆணாக அக்குழந்தை இருந்தது இரண்டாவது காரணம் ஆகும். பகவான் தமது பிரதிநிதிகளாக உள்ள பக்தியுள்ள அரச பரம்பரையினரால் இவ்வுலகம் தொடர்ந்து ஆளப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதனால் அமைதியும் செழுமையும் கொண்ட உண்மையான முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு உண்டாகும். குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு பின் யுதிஷ்டிர மகாராஜனின் பரம்பரையை தொடங்குவதற்கு ஒருவரும் எஞ்சி இருக்கவில்லை, எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டனர். புகழ்பெற்ற அந்த அரச குடும்பத்தில் மற்றொரு புத்திரனை உற்பத்தி செய்யக்கூடியவர் ஒருவரும் இல்லை. அபிமன்யுவின் புத்திரரான பரிச்சித் மகாராஜன் ஒருவர்தான் அக்குடும்பத்தில் உயிருடன் இருக்கும் ஒரே வாரிசாவார். மேலும் அஸ்வத்தாமனின் தடுக்க முடியாத பிரம்மாஸ்திரம் அவரையும் கொன்றுவிடப் போவதாக இருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு விஷ்ணு என்று விவரிக்கப்படுகிறார். இதுவும் குறிப்பிடத்தக்கதாகும். கிருஷ்ணர் விஷ்ணுவின் நிலையில் இருந்து கொண்டு காத்தல் மற்றும் அழித்தல் தொழில்களை செய்கிறார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பூரண அம்சமாவார். பகவான் தமது சர்வ வியாபகமுடைய செயல்களை அவருடைய விஷ்ணு அம்சத்தில் இருந்து கொண்டு நிறைவேற்றுகிறார். குழந்தை பரிச்சித் தூய பக்தர் என்பதால் அவர் இங்கு மாசற்ற வெள்ளையுள்ளம் படைத்தவர் என்று விவரிக்கப்படுகிறார். இத்தகைய கலப்படமற்ற பக்தர்கள் பகவானின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே பூமியில் தோன்றுகின்றனர். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, பரிச்சித் மகாராஜர் ஆல்ரெடி வந்து அவரும் வந்து பகவானுடைய ஒரு நித்திய சகா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. ஏன் அப்படின்னு கேட்டா, இங்க பிரபுபாதர் வந்து சொல்றதை வச்சு பார்க்கும்போது, இத்தகைய கலப்படமற்ற பக்தர்கள் பகவானின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பூமியில் வருகின்றனர் அப்படின்னு சொன்னா, அப்போ இவங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து முன்ஜென்ம கர்ம வினையினால இப்படி வந்திருக்கிறாருன்னு நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை. அது வேற யாராவது இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லலாம். எஸ்பெஷலி பரிச்சித் மகாராஜர் இங்க வந்து அந்த மாதிரி சொல்லப்படலை. பிரபுபாதர் என்ன சொல்றாரு, அவர் பகவானால இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படின்னா அவருடைய ஒரு நித்திய சகாவா அவர் வந்து இருக்கணும். அதனாலதான் பகவானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர் இந்த பௌதிக உலகத்துக்கு வர்றாரு. ஸோ அவர் வந்து சாதாரண ஒரு ஜீவராசி மாதிரி
அவர் வந்து என்ன ஆகல, அவர் வந்து கர்ம வினையினால வரல. ஓகே, பதம் 17. தஸ்மான்னாம்னா விஷ்ணுராதா இதி லோகே பவிஷ்யதி ந சந்தேகோ மகாபாகவதோ மகான். हरे कृष्णा। वात्सल्यमयी माता जी, वात्सल्यमयी माता जी, विजय जाम्बोदी माता जी நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கிறேங்க பிரபு. மொழிபெயர்ப்படையாச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத்க்கு ஜெய். இக்காரணத்திற்காக இக்குழந்தை பரமபுருஷராலேயே காப்பாற்றப்பட்டவர் என்று இவ்வுலகில் பிரசித்தி பெறுவார். மகாபாக்கியசாலியே இக்குழந்தை முதல் தர பக்தராக மாறி எல்லா நற்குணங்களையும் பெற்றிருப்பாள் என்பதில் சந்தேகமில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸோ பரீட்சித் வந்து அவருக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னு கேட்டா விஷ்ணு ராதா. அவருக்கு வந்து இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பேர் என்ன, விஷ்ணு ராதா அப்படின்னு சொன்னா பகவான் விஷ்ணுனால காப்பாற்றப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பேர். ஸோ சூத கோஸ்வாமி வந்து இங்க அவருக்கு வந்துட்டு இத்தனை டைட்டில் வந்து கொடுக்குறாரு. அவர் வந்து விஷ்ணு ராதா அப்படிங்கிறாரு, மகாபாகவதோ மகான். ஸோ பரிசித் மகாராஜர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தூய பக்தரா இருக்கிறதுனால சூத கோஸ்வாமிக்கு வந்துட்டு அவருக்கு வந்து அவரை குளோரிஃபை பண்ணாம, அதாவது சும்மா அவர் ஒரு நல்ல பக்தர் அப்படின்னு சொல்றதுல வந்து அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. அதனால அவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு, அவர் வந்து விஷ்ணுனாலேயே காப்பாற்றப்பட்டவருங்க. அப்புறமா ஏன் அவர் விஷ்ணுனாலேயே காப்பாற்றப்பட்டாரு, அதாங்க அவர் ரொம்ப பெரிய ஒரு மகா பாக்கியவான்ங்க. விஷ்ணுனாலேயே காப்பாற்றப்பட்டிருக்கிறாரு. எதனால அப்படின்னா அவர் மகா பாகவத பகவானுடைய ஒரு முதல் தரமான ஒரு பக்தர். ஸோ அதனால வந்து பகவானே வந்து காப்பாத்தினாரு. அப்புறம் மகான், அவர்கிட்ட எல்லா நற்குணங்களும் இருக்கு. அதனாலதான் பகவான் விஷ்ணு வந்து என்ன பண்ணாரு, அவரை வந்து காப்பாத்தினாரு. ஸோ ஏன்னா பகவான் விஷ்ணுவே நேரடியா வந்து ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா அப்போ அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பக்தரா வந்து இருக்க முடியாது. அதனாலதான் பொருளுரையில வந்து பிரபுபாதர் வந்து பக்தர்களுடைய அந்த 3 நிலையை வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாங்க. ஒண்ணு வந்து மகாபாகவத பக்தர், 2 வந்து மத்தியம அதிகாரி, 3 வந்து கனிஷ்ட அதிகாரி அப்படின்னு சொல்லி. இதுல இந்த கனிஷ்ட அதிகாரிகள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பகவானின் ஆலயங்களுக்கு சென்று விக்கிரகங்களை மரியாதையுடன் வணங்குவார்கள். எனினும் இவர்களுக்கு வேத சாஸ்திரங்களில் உள்ள அறிவு பற்றாக்குறையால் பகவத் பக்தர்களை இவர்கள் மதிப்பது இல்லை. ஒரு முறை பிரபுபாதர் வந்து மாயாப்பூர்ல இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன், மாயாப்பூர்லயா இல்ல கல்கட்டாலயான்னு சரியா ஞாபகம் இல்லை. பிரபுபாதர் எப்படியும் காலையில வந்து மார்னிங் வாக்கிங் போறது வந்து இல்லையா, அப்போ பிரபுபாதரோட நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க. தவ திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் அவங்களும் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அங்க ஒரு டோனர் வீட்டுக்கிட்ட வந்து வந்த உடனே பிரபுபாதர் என்ன நினைக்கிறாங்க, சரி இவரை வந்து போய் பார்த்துட்டு வரலாமே, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர் அவர் இஸ்கானுக்கு ஃபேவரபிளானவர், நல்லா வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவர், சேவை பண்ணக்கூடியவர். பிரபுபாதர் அவர் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவர் வந்து அவர் வீட்டு விக்கிரகத்தை வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, பிரபுபாதரை வந்து கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுங்க, நான் வந்து இந்த பூஜையெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் வந்து அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. உடனே பிரபுபாதர் வந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல, அவரை வந்து பூஜை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் தள்ளி பிரபுபாதர் வந்து சொல்றாங்க, நமக்கு வந்துட்டு அதாவது மக்களுக்கு வந்துட்டு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா பக்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா அப்படிங்கிறது முதல்ல சரியா தெரியல. அவங்களுக்கு வந்து ஒரு வைஷ்ணவர்களை எப்படி வந்து ரிசீவ் பண்ணணுங்கிறதே வந்து தெரியல. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்துட்டு நியோஃபைட், அவங்களுக்கு வந்துட்டு அவங்களாம் வந்து ஒரு கனிஷ்ட அதிகாரி அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடத்துல பிரபுபாதர் வந்து சொல்றாங்க, இப்போ சப்போஸ் கோவில்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், ஒரு பூஜாரி தான் இருக்கிறார், அவர் வந்து ஆரத்தி பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் வர்றாரு, வந்து ஒரு பக்தர் வர்றாரு. அந்த இடத்துல அப்படி ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆரத்தி பண்ணக்கூடியவர் என்ன பண்ணணுமா, ஆரத்தியை நிப்பாட்டிட்டு போய் அந்த பக்தரை வந்து ரிசீவ் பண்ணி அவர் கூட வந்து பேசணுமா.
நீங்க வந்து இந்த மாதிரி எங்க இருந்து வந்திருக்கீங்க என்ன ஏதுன்னு அவர் எமர்ஜென்சில இருந்தாருன்னா முதல்ல அவரை கவனிச்சுட்டு வந்து ஆரத்தி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சரி நான் அந்த ஆரத்தி பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு கொஞ்சம் 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு அவர் வந்து அவர்கிட்ட ஒரு மெசேஜ் ஆச்சு கொடுக்கணுமா. ஸோ அந்த மாதிரி பிரபுபாதர் வந்து சொல்றாங்க. ஸோ அப்படின்னா பிரபுபாதர் என்ன சொல்றாங்கன்னா, பக்தர்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், பக்தர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிந்தால்தான் பகவான் சந்தோஷப்படுவாரு அப்படிங்கறத பிரபுபாதர் வந்து சொல்றாங்க. ஸோ அதுதான் இங்க பிரபுபாதர் பொருளுரையிலையும் வந்து சொல்றாங்க. ஓகே. இரண்டாவதாக, பகவானுக்கும் உண்மையாக தொண்டு புரியும் மனோபாவத்தை விருத்தி செய்து கொண்டு சமநிலையில் உள்ள பக்தருடன் மட்டுமே சிநேகம் கொண்டு புதிய பக்தர்களுக்கு ஆதரவு காட்டுபவர்களும் நாஸ்திகர்களை தவிர்ப்பவருமான பக்தர்கள் இரண்டாம் தர பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இதெல்லாம் நீங்க வந்து உபதேசாமிர்தத்துல படிச்சிருப்பீங்க. ஓகே. பதம் 18. ஸ்ரீராஜ உவாச்ச அபியேஷ வம்ஸ்யான் ராஜர்ஷின் புண்ணிய ஸ்லோகான் மகாத்மனக அனுவர்த்திதாஸ்வித் யசசா சாதுவாதேன சத்தமா. விஜய் ஜாம்பவதி மாதாஜி. ஹாய் கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு பொருள் அந்த ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீல பிரபுபா. மொழிபெயர்ப்பு. மிகவும் நல்லவரான அரசர் யுதிஷ்டர் வினவினார், ஓ மகாத்மாக்களே, இச்சிறந்த அரச குடும்பத்தில் தோன்றிய மற்றவர்களைப் போலவே இவரும் ஒரு புனித மன்னராகவும் பக்தியுள்ளவராகவும் அவரது சாதனைகளில் புகழுக்கும் பெருமைகளுக்கும் உரியவராகவும் இருப்பாரா? சத்தமா சத்தமா அப்படின்னா ஓ மகாத்மாக்களே அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிரர் வந்து என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களை நோக்கி வந்து கூப்பிடுறாரு. மகாத்மாக்களே, இப்ப பிறந்திருக்கிற இந்த குழந்தை எங்களுடைய குடும்ப பாரம்பரியத்துக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து நடந்துப்பாரா, அவர் வந்து ஒரு பக்தரா இருப்பாரா, அவரை வந்து ஃபாலோ பண்றவங்களெல்லாம் பக்தியில கொண்டு வருவாரா அப்படின்னு வந்து யுதிஷ்டிரர் வந்து கேள்வி கேட்கிறாரு. நம்மளா இருந்தா இவன் வந்து கலெக்டர் ஆவானா, டாக்டர் ஆவானா, இந்த மாதிரிதான் நம்ம வந்து கேட்போம். ஆனா யுதிஷ்டிரர் வந்து அவர் வந்து ஒரு அரச வம்சமா இருந்தா கூட அவர் முதல்ல கேட்கக்கூடியது வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு பக்தனா இருப்பானா அப்படின்னு தான் அவர் வந்து முதல் கேள்வி கேட்கிறாரு. ராஜரிஷி ராஜரிஷி அப்படின்னு சொன்னா அரசர்கள்லயே வந்துட்டு ஒரு ரிஷி போல செயல்படக்கூடியவங்க. ரிஷி அப்படின்னா பக்தர்கள் தான் அந்த காலத்துல. சோ அந்த மாதிரி தன்னுடைய பேரன் அவன் வந்து பேரன் அவன் வந்து எப்படி நம்ம குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்ற போறான், எப்படி எல்லாரையும் வந்து பக்தி கொண்டு வர போறான் அப்படிங்கிறதுல வந்து யுதிஷ்டிரருக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்தது. அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஆர்வம் இருந்தது. அதைத்தான் அவர் வந்து இங்க அங்க இருந்த அந்த பிராமணர்கள்ட்ட வந்து கேட்கிறாரு. ஓகே. பொருளுரை. யுதிஷ்டிர மகாராஜனின் முன்னோர்கள் அனைவரும் புனித மன்னர்களாகவும் அவர்களது சாதனைகளால் புகழுக்குரியவர்களாகவும் பக்தி உள்ளவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் அரச பீடத்தில் அமர்ந்திருந்த ரிஷிகளாக இருந்தனர். இதனால் பிரஜைகள் அனைவரும் பக்தி உள்ளவர்களாகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் செழிப்புடனும் ஆத்ம ஞானம் பெற்றவர்களாகவும் இருந்தனர். இத்தகைய ராஜ ரிஷிகள் மகாத்மாக்கள் மற்றும் ஆன்மீக கட்டளைகளின் கண்டிப்பான வழிகாட்டலின் கீழ் பயிற்றுவிக்கப்பட்டனர். இதன் பலனாக ராஜ்யம் ஆன்மீக வாழ்வை கொண்ட மகிழ்ச்சி நிறைந்த இடமாகவும் புண்ணியவான்கள் நிறைந்த இடமாகவும் இருந்தது. யுதிஷ்டிர மகாராஜன் அவரது முன்னோர்களின் ஒரு சரியான பிரதியாக இருந்தார். அவருக்கு பின் வரப்போகும் அரசரும் புகழ்பெற்ற அவரது முன்னோர்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். மேலும் ஜோதிட சாஸ்திரப்படி குழந்தை பகவானின் முதல் தரமான ஒரு பக்தராக பிறக்கும் என்பதை கற்றறிந்த பிராமணரிடமிருந்து கேள்விப்பட்ட அவர் மகிழ்ச்சி அடைந்தார். யுதிஷ்டிர மகாராஜர் அவர் இருந்த வரைக்கும் அவருடைய பரம்பரையில வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு புண்ணியமான ஒரு அரசர்களாகவும் பக்தர்களாகவும் வந்து இருந்திருக்காங்க. யுதிஷ்டிரரும் அதே தான் வந்து பண்ணார். சோ அதனால இதுக்கு அப்புறமா வந்து வரக்கூடிய இந்த பரிஷித் அப்படிங்கிறவர் வந்து அதே அந்த பாரம்பரியத்தை வந்து காப்பாத்துவாரா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் யுதிஷ்டிரருக்கு. அததான் அவர் வந்து அந்த ஜோதிடர்கள்ட்ட வந்து கேட்கிறாரு. சோ இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்,
நம்மளுடைய பரம்பரால வந்த ஒருத்தர் வந்து பகவானுடைய விருப்பத்துக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கு இல்லையா? ஒரு ஆஹ் ஒரு பக்தர்கள் குடும்பத்துல வந்து ஒரு தவறான ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் வரும். சாதாரணமா நம்ம வந்து பௌதிக ஒரு சூழ்நிலையிலேயே ஒரு ஊருக்குள்ள நல்லா ஒரு மரியாதையா அந்தஸ்தா இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஒரு தாழ்ந்த குணங்கள் இருக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து இருந்தாரு அப்படின்னா அவருடைய செயல்கள்னால அந்த குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் ஒரு அவமானம் வந்து ஏற்படுது. அதெல்லாம் வந்து யுதிஷ்டிரர் வந்து யோசித்து பார்க்கிறார். அந்த மாதிரி நம்மளுடைய பரம்பரைக்கு இந்த மாதிரி எதுவும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல யுதிஷ்டிரர் வந்து ரொம்ப கவனமா இருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாதிரிலாம் கிடையாது. பசங்க வந்து எப்படி இருந்தாலும் வந்து யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? பசங்க இன்னைக்கு இருக்கிற பெரிய பணக்காரங்களுடைய பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு பொறுப்பு அப்படிங்கிறதே இல்லை. அரசியல்வாதிகளுடைய பசங்களா இருந்தாலும் சரி. இப்போ ரீசெண்டாக வந்து என்னாச்சு, பூனேல வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு பையன் வந்து இன்னும் வந்து மேஜர் கூட ஆகலை. அவன் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார், போர்ச்சீஸ்ன்னு சொல்லி ஒரு கார் எடுத்துட்டு போய் அவன் வந்து ட்ரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணி ஸ்பாட் அவுட் ஒருத்தர் ஆயிட்டார். அப்போ கூட வந்து அந்த அப்பா என்ன பண்றாரு, அந்த தப்பை வந்து இன்னொருத்தங்களுக்கு காசு கொடுத்து நீ வந்து இதை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படி பையனை வந்து காப்பாற்ற பார்க்குறாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துடைய நிலைமை. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள பண்புள்ள ஒரு பையனா வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து தெரியல. அதனால பலவிதமான பிரச்சனைகள். பதம் 19 பிராமண ஊச்சு பார்த்த பிரஜா விதா சாட்சாத் இக்ஷ்வாகூரிவ மாணவ பிராமணிய சத்ய சந்தஸ் ச ராமோ தாசரதீர் யதா. अमृतमयी माता जी। अमृतमयी माता जी। चित्रप्रिया। ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கிறேன் பிரபு. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். கட்டறிந்த பிராமணர்கள் கூறினர், விருதாவின் புதல்வரே, இக்குழந்தை பிறப்பெடுக்கும் அனைவரையும் பராமரிப்பதில் மனு புத்திரரான இஷ்வாகு மகாராஜனை போலவே இருப்பார். பிராமண கொள்கைகளை பின்பற்றுவதில், குறிப்பாக வாக்குறுதியை காப்பாற்றுவதில் இவர் தசரத மகாராஜனின் புதல்வரும் பரம புருஷரும் ஆகிய ஸ்ரீராமரை போலவே இருப்பார். ஹரே கிருஷ்ணா. ஸோ யுதிஷ்டிரர் தன்னுடைய பேரன் எப்படி வந்து இருப்பான், அவன்கிட்ட என்ன மாதிரி நற்குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இப்போ அந்த பிராமணர்கள்லாம் வந்து அவருடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்குங்கிறதுக்கு இங்க பல உதாரணங்கள் வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இந்த சாப்டர்ல இன்னும் ஃபுல்லா வந்து வர்றது எல்லாமே பரிச்சித் மகாராஜருடைய இந்த குளோரிஃபிகேஷன் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் வேகமாக போகலாம். ஸோ அதில் வந்து யார் யாரை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பார்த்தானா யாரு? அர்ஜுனனா? பார்த்தானா அர்ஜுனன் கிடையாது. பிரதாவின் மகனே அப்படின்னு அர்த்தம். பிரதாவின் மகனேன்னா என்ன அர்த்தம்னா எல்லாரையும் 5 பேருமே அர்த்தம். பாண்டவர்கள் 5 பேருமே வந்து பிரதான்னு தான் பார்த்தான்னு தான் அர்த்தம். சோ இங்க வந்து அந்த பார்த்தான்னு சொல்றது யார? யுதிஷ்டிர மகாராஜர். யுதிஷ்டிரர் தான் கேள்வி கேட்டாரு. அவர்கிட்ட தானே வந்துட்டு பதில் சொல்லணும். சோ அதனால இங்க பார்த்தான்னு சொன்னது யுதிஷ்டிரர் தான் கூப்பிடுறாங்க. ஸோ யுதிஷ்டிரரை வந்து கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி இவர் வந்து எப்படி இருப்பாரு, சாக்ஷாத், அதாவது சாக்ஷாத் இக்ஷ்வாகு மாதிரியே வந்து இவர் வந்து ஆட்சி பண்ணுவாரு. அப்புறமா வந்து அவர் வந்து பிராமணர்களை வந்து மதிப்பாரு. அவர் வந்து உண்மையானவரா இருப்பாரு. அதுல வந்து எப்படி உண்மையானவரா இருப்பாரு, அதுல குறிப்பா வந்து பகவான் ராமச்சந்திரர் மாதிரியே அவருடைய ஆட்சி இருக்குமா. யோசிச்சு பாருங்க, ராமராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா பிருது மகாராஜருடைய ராஜ்யம் வந்து
ரியலாவே ராமராஜ்யம் மாதிரியே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கணிச்சு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து இக்ஷுவாகு மகாராஜன்னா யாருங்கிறத பிரபுபாதர் பொருளுரையில வந்து சொல்றாரு. இக்ஷுவாகு மகாராஜன் வைவஸ்வத மனுவின் மகன்களுள் ஒருவரான இவருக்கு 100 மகன்கள் இருந்தனர். மாமிசம் உண்பதற்கு இவர் தடை விதித்தார். இவருடைய மரணத்திற்கு பின் இவரது மகனான சசாதன் அடுத்த அரசரானார். ஸோ இக்ஷ்வாகு அப்படிங்கிறவர் வந்து அவரும் வந்து ஒரு மனுதான். சூரிய தேவன் அவரது மகனான மனுவுக்கும் மனு இக்ஷ்வாவுக்கும், ஸோ மனுவுடைய பையன் தான் இக்ஷ்வாகு. இவ்வாறாக குருசீட பரம்பரை மூலமா வந்து எதுக்காக வந்து இக்ஷ்வாகு சொன்னாங்க? இக்ஷ்வாகு அந்த மாதிரி வந்து பகவானுடைய அந்த பகவத்கீதா அந்த ஞானத்தை வந்து அவர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாரு, அவரும் வந்து தன்னுடைய பிரஜைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்தார். அவங்களெல்லாம் அது மாதிரி வந்து ஒரு பக்தர்களை ஆக்குனார். அதே மாதிரியே இவரும் வந்து பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்து இக்ஷ்வாகுவை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பகவான் ராமர். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ராமராக தோன்றி தமது தூய பக்தரும் அயோத்தியின் அரசருமான தசரத மகாராஜனை தமது தந்தையாக ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீ ராமர் தமது பூரண அம்சங்களுடன் அவதரித்தார். அவரது அம்சங்கள் அனைவரும் அவரது இளைய சகோதரர்களாக தோன்றினர். சாஸ்திரத்துல வந்து 2 விதமான வர்ணனைகள் இருக்கு. ராமருடைய அந்த சகோதரர்கள் யாரு அப்படின்னு சொன்னா வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்தா அப்படின்னு சொல்லி 4 அம்சங்களாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று வந்து சங்கு சக்கர கதாபத்மன்ற, அதாவது பகவான் அவர் வாசுதேவர், மற்றபடி 3 ஆயுதங்கள், அதாவது சங்கு, சக்கரம், கதா, அந்த 3 ஆயுதங்களுமே வந்துட்டு 3 சகோதரர்களா வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ வழக்கம் போல் தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிப்பதற்காக திரேதாயுகத்தின் சித்திரை மாதத்தில் வளர்வரையின் 9ஆம் நாளன்று பகவான் தோன்றினார். அவர் வாலிபராக இருந்த பொழுது மாமுனிவரான விஸ்வாமித்திரருக்கு உதவும் பொருட்டு சுபாகு என்னும் அரக்கனை கொன்றதுடன் முனிவர்களின் அன்றாட கடமைகளுக்கு இடையூறு செய்து வந்த அரக்கியையும் தாக்கினார். யார் அவங்க 2 பேரு? பிரபு ராவணனுடைய சொந்தக்காரங்க பிரபு. அவங்க பிராமணர்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்களே பிரபு. அது சின்ன வயசையா கூட்டிட்டு போயிட்டாரு அவர் குரு அந்த அரக்கையை அழிக்கிறதுக்காகவே. யார் செஞ்சது தடுத்தாங்க? அந்த அரக்கையில பேர் நினைப்பு வர மாட்டேங்குது பிரபு. மாரிச்சனும் என்ன மாதாஜி? கிருஷ்ண பிரேம் மாதாஜி. பிரபு அந்த அரக்கி பேர் தானே கேக்குறீங்க? வெரி குட். தாடகி. தாடகி தான் முதல் ராமர் பண்ண ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் யாரு? தாடகி தான். ஸோ ஃபர்ஸ்ட் விஸ்வாமித்திரர் வந்து இந்த மாதிரி வந்து தாடகியை வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணுப்பா ராமா அப்படின்னு சொன்ன உடனே ராமர் வந்து யோசித்தாரு, என்ன குருதேவா ஃபர்ஸ்ட் என்கவுண்டரே வந்து லேடிஸா கொடுக்குறீங்களே, ஏதாவது வந்து ஒரு ஜென்ஸ் கூட ஃபைட் பண்ண வச்சிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ராமர் வந்து யோசித்தார். சண்டை போட மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன்னு சொன்னார். நீங்க வந்து அந்த பாலகாண்டம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராமர் வந்து தாடகி கூட நான் சண்டை போட மாட்டேன், கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு லேடி கூட வந்து சண்டை போட விடுறீங்க, நான் அவர் எப்படிப்பட்ட ஒரு சத்திரியன் அப்படின்னு சொல்லி. அப்பதான் வந்து விஸ்வாமித்திரர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, நீ பெண்ணுன்னு நினைக்காத, இவ ஒரு பொம்பளையே கிடையாது, இவ சரியான ஒரு ராட்சசி அப்படின்னு சொல்லி, இவ இங்க பல முனிவர்களை வந்து கொண்டிருக்கிறா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து இதே மாதிரி ஒரு தடவை வந்து பகவான் விஷ்ணு என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு ராட்சசி அவர் வந்து கொண்டிருக்கிறாரு. அதனால நீ இது வதம் பண்றது வந்து தப்புன்னு நினைக்காத, பெண்களை வதம் பண்றது சத்திரியர்களுக்கு கூடாத ஒண்ணு, கரெக்டு தான். ஆனா சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வந்து என்ன பண்ணலாம், வதம் பண்ணலாம், இது அந்த கேஸ் தான் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்றாரு, முதல்ல வந்து தாடகியை வந்து வதம் பண்றாங்க. அப்புறம் தான் மாரிச்சன் சுபாகுன்னு 2 பேர் வர்றாங்க. அதுல சுபாகு வந்துட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, கொல்லல, அவன் அம்புல பட்டு கடல்ல விழுந்துடுறான். சுபாகு வந்து இறந்துடுறான். ஓகே, ஸோ விஸ்வாமித்திரர் வாயிலாக அரசர்களை வெல்லக்கூடிய சக்திமிக்க ஆயுதங்களை அவர் நிர்வாக பொறுப்பில் உள்ள தேவர்களுக்கு அளித்தார். ஜனக மகாராஜனின் தனுர்யாகத்தில் பங்கேற்ற அவர் வெல்ல முடியாத சிவபெருமானின் வில்லை உடைத்து ஜனகரின் முதல்வியான சீதா தேவியை மணந்தார். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ராமர் என்ன பண்ணாருங்கிறத ஒரு சிம்பிள் மினி ராமாயணம் வந்து இங்க பொற்கோட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பதம் 20. ஏஷதாதாசரண்யஸ்ச யதாஹி ஔஷி நரசிபி யசோ விதனிதா ஸ்வானாம் தௌஷ்யந்தி யுவ யஜ்வனாம்.
ஏகநாம் சமாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு ஜெயஸ்ரீ பிரபாதருக்கு ஜெய். இக்குழந்தை உசீனர நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற சிபி சக்கரவர்த்தியை போல் ஒரு கொடைவள்ளலாகவும் சரணடைந்தோரை காப்பவராகவும் இருப்பார். மேலும் துஷ்யந்த மகாராஜாவின் புதல்வரான பரதனை போலவே இவரும் பரம்பரை பெயரையும் புகழையும் பரப்புவார். சோ இங்க இன்னும் சில உதாரணங்கள் அவர் யார் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுல வந்து சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் உஷினர அப்படின்ற அந்த ஒரு நாட்டை சேர்ந்தவர் தான் யாரு, சிபி சக்கரவர்த்தி. அப்புறமா வந்து துஷ்யந்த மகாராஜருடைய பையனான பரதன். இந்த 2 பேரை வந்து உதாரணமா வந்து இங்க சூத கோஸ்வாமி வந்து காமிக்கிறாரு. 2 பேருடைய அந்த பேரை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னங்கிறத வந்து இங்க அந்த கதையை வந்து பிரபுபாதர் இங்க வந்து சொல்லியிருக்காரு. சிபி சக்கரவர்த்தியுடைய கதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிபி சக்கரவர்த்தி வந்து தான தர்மம் பண்றதுல வந்து ரொம்ப ரொம்ப அவரு ஃபேமஸ். அதுக்கு வந்து அது மட்டும் இல்லாம அடைக்கலம்னு வந்திருக்கிற யாருக்கும் அவர் எது கேட்டாலும் அவர் வந்து இல்லைன்னு சொன்னதே வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல தேவேந்திரன் வந்து என்ன பண்றான், அவருடைய அந்த ஒரு சேரிட்டி, அந்த தானம் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்றான், அவனும் இன்னொரு தேவன் அக்னின்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேரும் வந்து என்ன பண்றாங்க, ஒரு அக்னி தேவன் வந்து புறாவுடைய ஒரு ரூபத்தை வந்து எடுத்துக்கிறாரு. இந்திரன் வந்து கழுகுடைய ஒரு ரூபத்தை வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ கழுகு வந்து புறாவை வந்து விரட்டி வரும்போது அந்த புறா வந்து சிபி சக்கரவர்த்திகிட்ட வந்து சரணடைஞ்சிருது. அப்போ அதை காப்பாற்ற வேண்டியது என் கடமை அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா கழுகு வந்து என்ன சொல்லுது, என்னுடைய இறைய நீயே வந்து இப்ப என்கிட்ட வந்து பறிக்கிற, அது உனக்கு அதர்மமா தெரியலையா அப்படின்னு வந்து கேட்கும்போது சிபி சக்கரவர்த்தி, நீ கவலைப்படாத, உனக்கு இறை தானே வேணும், அது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு மாமிச இறை தான் வேணும்னு சொல்லி அந்த கழுகு வந்து கேட்கும்போது, பரவாயில்ல மாமிசமே உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, மாமிசமும் இருந்தாலும் அதை வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, வேற மிருகங்களையோ வேற எதையும் வந்து கொள்ளாதம் எனக்கு ஒரு மாமிசம் வேணும்னு கேட்கும்போது, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சிபி சக்கரவர்த்தி என்ன பண்றாரு, தன்னுடைய தொடையில இருக்கக்கூடிய சதைப்பகுதியை வந்து தன்னுடைய கத்தியால வந்து கட் பண்ணி அந்த புறாவுக்கு சமமான எடையுள்ள அந்த சதைப்பகுதியை வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து வெட்டி இந்திரனுக்கு வந்து பரிசா வந்து கொடுக்குறாரு. ஸோ அது கழுகுக்கு கொடுக்குறாரு. அப்போ அதை பார்த்து கேட்கல. யார் என்னை மீட் பண்ணது? போர் அடிக்குதா என்னுடைய கிளாஸ்? போதும் ப்ரோ, பிரபு நல்லா இருக்கு பிரபு, நல்லா இருக்கு பேசுனது போதும் ப்ரோ. ஹோஸ்ட் இல்ல பிரபு, ஹோஸ்ட் தான் மியூட் பண்ணிருப்பாங்க. இல்ல மாதாஜி, யாரும் பண்ணல. இல்ல பிரபு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. இப்போ வந்து பரதன் யாரு அப்படிங்கிறத வந்து பிரபுபாதர் போட்ல கொடுத்துருக்கிறாரு. ஸோ சரித்திரத்தில் பல பரதர்கள் உள்ளனர்கள். இவர்களுள் பகவான் ஸ்ரீ ராமரின் சகோதரரான பரதன், ரிஷப மகாராஜனின் புதல்வனான பரதன் மற்றும் துஷ்யந்த மகாராஜனின் புதல்வனான பரதன் ஆகியோர் பிரபலமானவர்கள். இம்மூன்று பரதர்களும் பிரபஞ்சம் முழுவதிலும் பிரபலமானவர்களாக இருந்தனர். இந்த மண்ணுலகம் ரிஷப மகாராஜனின் மகனான பரத மகாராஜனின் நினைவாக பாரதம் அல்லது பாரத வருஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் துஷ்யந்தருடைய மகனின் ஆட்சியால் தான் இந்நிலம் பாரதம் எனப்படுகிறது என்று சிலர் கருதுகின்றனர். ரிஷப மகாராஜனின் மகனான பரதனின் ஆட்சியால் தான் பாரத வருஷம் எனும் பெயரை இந்நிலம் பெற்றுள்ளது என்று நாம் நம்புகிறோம். ஓகே, இது வந்து நம்மளுடைய பாயிண்ட் அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்றார். ஆனால் ரிஷபரின் மகனான பரதனுக்கு முடிசூட்டப்பட்டதும் இந்நிலம் பாரத வருஷம் என்று அழைக்கப்பட்டது. இருப்பினும் துஷ்யந்த மகாராஜின் மகனான பரதன் எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல. இவர் புகழ்பெற்ற அழகியான சகுந்தலையின் மகன் ஆவார். துஷ்யந்த மகாராஜன் காட்டில் சகுந்தலையின் காதல் வலையில் விழுந்தார். இதனால் பரதன் பிறந்தார். அதன் பிறகு கண்வ முனிவர் சாபத்தால் மகாராஜன் தனது மனைவி சகுந்தலையை மறந்து போனார். குழந்தை பரதன் அவரது தாயால் காட்டில் வளர்த்து வரப்பட்டார். பிள்ளை பிராயத்திலேயே அவர் மிகவும் சக்தி படைத்தவராக இருந்தார். ஸோ இதுதான் வந்து பரத மகாராஜர் பிறந்ததுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அதுக்கப்புறமா வந்து என்னாச்சு,
சகுந்தலா வந்து என்ன பண்றாங்க, இந்த குழந்தைய கூட்டிட்டு அந்த துஷ்யந்தனுடைய அரண்மனைக்கு போறாங்க. அப்படி அந்த அரண்மனைக்கு போகும்போது அப்பயும் அவருக்கு வந்துட்டு ஞாபகம் வரல. ஏன்னா அந்த ரிஷியுடைய சாபத்தினால சகுந்தலாவை வந்து அவர் விரும்பினதை வந்து அவருக்கு ஞாபகம் வரல. ஸோ அந்த நேரத்துல அந்த சகுந்தலையோடைய அந்த கற்பின் வலிமையினால வந்து அசரீரி சத்தம் கேட்குது. அந்த அசரீரி வாக்கு வந்து என்ன சொல்லுது, இல்ல இவங்க தான் உன் மனைவி, இவங்க தான் உன் குழந்தைங்க, இதை நீங்க வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவருக்கு திரும்ப எல்லாமே ஞாபகத்தை வந்து அவர் வந்து ஏற்றுக்கிறார். ஓகே, இதுதான் அந்த ஸ்டோரி. பதம் 21. தன்வினாம் அக்ரநீர் ஏஷ துல்யசார்ஜுனோயோர் துவயோ ஹுதாச இவ துர்தர்ஷ சமுத்திர இவ துஸ்தர. गोपिका देवी माता जी। இக்குழந்தை பெரும் வில்லாளிகளுக்கிடையில் அர்ஜுனனைப் போல் திறமை மிக்கவராக இருப்பார். இவர் நெருப்பை போல் தடுக்க முடியாதவராகவும் சமுத்திரத்தை போல் மிஞ்ச முடியாதவராகவும் இருப்பார். ஸோ இக்குழந்தை பெரும் வில்லாளிகளுக்கிடையில் அர்ஜுனனை போல் இருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அரசர்கள் சில பேரை சொன்னா கூட அவங்கள வந்து வீரத்துக்கு வந்து கம்பேர் பண்ணலை. ஒருத்தவங்கள வந்து ஒரு நல்ல குவாலிட்டிக்காக வந்து கம்பேர் பண்றாரு. சிவி அப்படிங்கிற அவரும் ஒரு ராஜா தான். ஆனா அந்த ராஜாவை வந்து வீரத்துக்காக வந்து கம்பேர் பண்ணல. அவரை கம்பேர் பண்ணது வந்து சேரிட்டிக்காக, தானம் கொடைவள்ளலாக இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது மாதிரி பரதனை பத்தி சொல்லும் போதும் அங்க வந்து வீரத்தை பத்தி வந்து சொல்லல. பட் ஏன் பகவான் ராமச்சந்திரரை பத்தி சொல்லும் போது கூட அவர் வந்து ராமர் மாதிரி வீரமா இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லல. ஏன்னா ராமர் வந்து எங்க தண்டகாரண்ய ஃபாரஸ்ட்ல வந்து என்ன பண்றாரு, ஒரு முகூர்த்த காலம்னா எவ்வளவு நேரம்? 48 minutes. வெரி குட். 40 minutes பிரபு. 48 வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, 14,000 ராட்சசர்களை ஒரு முகூர்த்த காலத்துல வந்து பினிஷ் பண்றாரு. அப்பேற்பட்ட ஒரு வீரர். சோ ராவணனை தோக்கடிச்சாரு. ஆனா கூட வந்து ராமரை பத்தி சொல்லும் போது அவர் மாதிரி ஒரு வீரர்னு சொல்லல, அவரை வந்து தர்மத்துக்கு வந்து நிலைநாட்ட வந்தவரா வந்து சொல்றாரு. ஆனா வீரத்தை பத்தி பேசும்போது மட்டும் அர்ஜுனனை வந்து சொல்றாரு. சோ எதனால அப்படின்னு கேட்டா விராட பருவம்னு மகாபாரதத்துல ஒரு பருவம் இருக்கு. அது வந்து பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வருட காலம். அதுல கரெக்டா அந்த அஜ்ஞாதவாசம் முடியக்கூடிய அந்த ஒரு நேரத்துல கௌரவர்களுக்கு வந்து டவுட் வந்துருது, பாண்டவர்கள் விராட தேசத்துலதான் இருக்கணும் அப்படின்னு. அந்த டவுட் எதனால வருது அப்படின்னா, விராட தேசத்து ராஜாவுடைய மச்சான், அதாவது அந்த ராஜாவுடைய மனைவியோடைய அண்ணன், அவர் பேர் கீச்சகன்னு பேர். அந்த கீச்சகனை வந்து அவன் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ரெஸ்லிங்ல, மல்யுத்தத்துல வந்து வேர்ல்டு ஃபேமஸ். அதுல வந்து WWE எல்லாம் பெல்ட் வாங்கியிருக்கிறாரு அவர். அப்போ அவரை வந்து யாருமே வந்து ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கிறதுனால அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி வந்துட்டு ஒரு பெல்ட் வாங்கினவர் தான் ஜெயிக்க முடியும். அது யாரு அப்படின்னா பீமன். இவங்க தான் வந்து ஒண்ணு துரியோதனன், அதே மாதிரி மல்யுத்தத்துல வந்து பெஸ்ட் கதாயுத்தம், அடுத்து கீச்சகன், இன்னொன்னு பீமன். இந்த 3 பேர் தான். இப்ப இதுல கீச்சகன் இறந்திருக்கான் அப்படின்னா துரியோதனன் சண்டை போடல அப்படின்னா அந்த கீச்சகனை கொல்லக்கூடிய சக்தி அடுத்து பீமன் ஒருத்தனுக்கு தான் இருக்கு. அப்போ பீமன் வந்து விராட தேசத்துல, அதாவது பாண்டவர்கள் எல்லாம் விராட தேசத்துல இருப்பாங்க, நம்ம எல்லாம் லெட்ஸ் கோ அண்ட் அட்டாக் அப்படின்ட்டாங்க. உடனே வந்து ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு மொத்த படையும் கிளப்பி துரோணர், பீஷ்மர் எல்லாரும் வந்து யுத்தத்துக்கு வர்றாங்க. அதுல 2 டீமை வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து அந்த நேரத்துல யுதிஷ்டிரர் வந்து என்ன பண்றாரு, அந்த விராட தேசத்து ராஜன் கூட போயிட்டு அவர் தென் திசையில வந்து யுத்தம் பண்ணி அவங்களெல்லாம் ஜெயிச்சிடுறாரு. இந்த ஒரு அடுத்து இந்த வடதிசையில வந்து இன்னொரு டீம் இருக்கு. அந்த டீம் தான் பெரிய டீம். அங்கதான் வந்து பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார், கர்ணன், துரியோதனன் எல்லாம் இருக்கிறாங்க. சோ இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த உத்தரகுமாரன் அப்படிங்கிறவன் அந்த விராட தேசத்து ராஜாவுடைய பையன். அவன் வந்து ஒரு பயங்கரமான தொடர் நடுங்கி, அவன் வந்து 10 பேர் வந்து நின்னாலே அவன் வந்து பயந்து போயிடுவான். அவன் பெரிய ராஜா மாதிரி மத்தவங்க முன்னாடி ஒரு பில்டப் பண்ணிட்டு ரதத்தை வந்து அர்ஜுனனை வந்து எடுக்க சொல்லி அங்க போறான். போய் பார்த்தா கடல் மாதிரி இருக்கு அங்க ஒரு படை.
அதை பார்த்த உடனே அவன் காலில் விழுந்து கெஞ்சினான், தயவு செய்து ரதத்தை திரும்ப நீ நாட்டுக்கே விட்டுரு, அவங்க பசுமாடை எடுத்துட்டு போனா போயிட்டு போட்டோம், எனக்கு சண்டை போட்டுலாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து அழுகிறான். அப்பதான் வந்து அர்ஜுனன் வந்து அவங்க ஒளிச்சு வச்சிருந்த அந்த ஆயுதத்தை எடுத்து, தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து என்ன பண்றான், தனி ஆளா இருந்து அந்த மொத்த கௌரவ படையும் வந்துட்டு விரட்டுறான். சரியான ஒரு போர். அது வந்து ஹாலிவுட் மூவிலாம் தோத்துரும். அந்த மாதிரி வந்து ஒரு வார் அது வந்து அங்க நடக்குது. தனி ஒரு ஆளா வந்து எல்லாரையும் வந்து தோக்கடிக்கிறார். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அந்த ஒரு 2 அம்பு போடுறாரு. ஒரே டைம்ல 2 அம்பு விடுறாரு. யாரு? அர்ஜுனன். ஒரே டைம்ல 2 அம்பு. ஓகே. ஸோ அதுல வந்து என்ன ஆகுது, ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆச்சாரியருடைய பாதத்துக்கு முன்னாடி குத்தி நிக்குது. யாரு? அவங்க ஆச்சாரியர் துரோணாச்சாரியர். அவருக்கு முன்னாடி போய் பாதத்துல குத்தி நிக்குது. இன்னொரு அம்பு அவருடைய காது பக்கமா அப்படி ஒட்டிட்டு போதான். எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு அம்பு ஆச்சாரியருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு, இன்னொரு அம்பு நான் தான் உங்க சீடன் அவர் காதுல செய்தி சொல்றதுக்கு. நான் தான் உங்க சீடன் வந்திருக்கிறேன்னு சொல்லி செய்தி சொல்றதுக்கு அப்படி ஒரு அம்பு. அதை கேட்டோன்னே என் சீடன் அர்ஜுனன் தான்டா எதுக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து பயங்கர, அதாவது ஒரு பக்கம் துரோணாச்சாரியார் பீஷ்மருக்கெல்லாம் ஹாப்பி அர்ஜுனன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, இன்னொரு பக்கம் யுத்தத்துக்கு அவன் எதுக்கு நிக்கிறான்ல, இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல கேம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பயங்கர உற்சாகமா வந்து யுத்தம் பண்றாங்க. பட் அவன் வந்து தனியாளா வந்து என்ன பண்றான், எல்லாரையும் வந்து தோக்கடிக்கிறான். ஓகே. சோ அதனாலதான் வந்து வீரத்துக்கு பிரபு அப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல பிரபு, அப்ப திருப்பி அவங்க 12 வருஷம் எப்படி பிரபு கண்டுபிடிக்காம அவங்க தெரிஞ்சு சொல்லாம இருந்துட்டாங்களோ? எப்படியாவது இந்த சாப்டர் நீங்க முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க இடையில இடையில போய் கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் இன்னும் 2 நாள் கிளாஸ் எடுப்பேன். பரவாயில்லையா? செய்து 7:30 மணிக்கு மேல கேளுங்கம்மா, கிளாஸ் எடுத்துட்டோம். ஹரே கிருஷ்ணா. அமைதியா 2 நாள்ல என் கிளாஸ் முடிஞ்சிடும். அப்புறம் நீங்க வேற நல்ல டீச்சர் வந்து கேட்டுக்கலாம். இல்லைன்னா அப்புறம் நான் இன்னும் 2 நாள் கிளாஸ். பிரபு ரசமா இருக்கு பிரபு, நாங்க கேக்குறோம் பிரபு, எக்ஸ்ட்ரா கூட டைம். ஓகே. சோ அர்ஜுனன் வந்து சொன்னதுக்கு காரணம் இதுதான், அவனுடைய அந்த வீரம் இல்லையா? சோ மிஞ்ச முடியாததுல சமுத்திரம், அது நமக்கு தெரிஞ்சது. சமுத்திரத்தை யாருமே வந்து கடக்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதே மாதிரி கடக்குறதுன்னா என்ன அர்த்தம், பரிசுத்த மீறி ஒரு செயல் நடக்காதுன்னு அர்த்தம். அவருடைய அந்த ஆட்சிக்கு உட்பட்ட அந்த எல்லையில அவரை மீறி அவருக்கு தெரியாம ஒண்ணு நடக்காதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கண்ட்ரோலிங் பவர், மேனேஜ்மெண்ட் அப்படி இருக்கு அவர்கிட்ட. ஸோ மைக்ரோ மேனேஜ்மெண்ட், அது வந்து எந்த கார்னர்ல சின்ன ஒரு தப்பு நடந்தாலும் இமீடியட்டா அவருக்கு தெரியும், உடனே ஆக்ஷன் நடக்கும். நம்ம கவர்மெண்ட் மாதிரி கிடையாது. எவ்வளவு வந்து ஒரு கேஸ் போட்டா 10 வருஷம் நடந்துட்டு அப்புறமா வந்து தீர்ப்பும் வராம எதுக்குடா வேணாம் கேஸையை வாபஸ் வாங்கிடுவோம்னு வரக்கூடிய நிலைமை கிடையாது. இம்மீடியட்டா வந்து ஆக்ஷன். ஸோ அப்படித்தான் வந்து பரிசித் மகாராஜ் என்ன பண்றாரு, கலிபுருஷனையே தண்டிக்கிறாரு. கலிபுருஷனை ஒருத்தவங்க வந்து பார்க்க முடியுமா? களின்னு நம்ம வந்து சொல்றோமே தவிர, நம்ம பார்த்த களியெல்லாம் வந்துட்டு கேப்பக்களி கம்மங்களி தானே தவிர, நம்ம வந்து ரியல் களியெல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்ப அந்த களியை ஒருத்தர் வந்து பார்த்து தண்டிக்கிற முடியும் அப்படின்னா அவருடைய பியூரிட்டி எந்த அளவுக்கு இருக்க முடியும்? அவருடைய பியூரிட்டி அந்த அளவுக்கு இருக்கு. சோ அதனாலதான் அவரை வந்து மிஞ்ச முடியாதவர்னு சொல்றாங்க. களி கூட அவரை வந்து ஓவர்லுக் பண்ண முடியல. அவர் பிறந்ததெல்லாம் கலியுகத்துலதான், கலியுகம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான். ஆனா அந்த யுகத்துடைய ஒரு இன்ஃபுளுயன்ஸே வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னா, அப்ப அவரை யாருனாலும் வந்து ஓவர்லுக் பண்ண முடியுமா? நோ சான்ஸ். அது மாதிரி அவர் வந்து நெருப்பை போல் தடுக்க முடியாதவர்னு சொல்லுது. நெருப்பை தண்ணி ஊத்துனா அணைஞ்சிருமே, அதனால நெருப்பை போல தடுக்க முடியாதவர்னு சொல்றாங்க. பிரபு இது காட்டு தீயா இருக்குமா பிரபு? ஒருவேளை அணைக்க முடியாம மழையினால அப்படி இருக்குமா பிரபு? ஓகே. ஓகே. ஸோ பிரபுபாதர் வந்து இங்க பொருளுரையில வந்து அர்ஜுனனுடைய பல சாகசங்களை வந்து சொல்றாரு. எங்கெங்க வந்து அர்ஜுனன் வந்து பல சாகச காரியங்கள் வந்து செய்தாரு அப்படிங்கறதுதான் கண்டினியூவா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பர்போர்ட் ஃபுல்லாவே வந்துட்டு அர்ஜுனன் பல இடங்கள்ல அவர் செய்த சாகச காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதை எல்லாமே நீங்க வந்து கேள்விப்பட்ட கதைகள் தான். அதனால நமக்கு இது வந்து இதை நம்ம விட்டுறலாம். ஓகே. பதம் 22. மிருகேந்திர இவ விக்ராந்தோ நிஷேவ்யோ ஹிமவான் இவ திதிக்ஷுர் வசுதேவாசௌ
सहिष्णु पितराव इव हरि प्रभु, हरि गौर प्रभु. இவன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாட் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. இக்குழந்தை ஒரு சிங்கத்தைப் போல் பலசாலியும் இமயமலைகளைப் போல் புகலிடம் அளிக்கத் தகுதியுள்ளவருமாவார். இவர் பூமியைப் போல் பொறுமையாகவும் இவரது பெற்றோர்களைப் போல் சகிப்புத்தன்மை கொண்டவராகவும் இருப்பார். ஸோ இங்கேயும் அவருடைய அந்த குணங்களுக்கு சில உதாரணங்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பலத்துல வந்து எப்படி இருப்பாரு, சிங்கம் போல இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பலத்துக்கு வந்து யாரு கரெக்டானது, அதாவது விலங்குகள்ல யானையா சிங்கமா இல்ல சிங்கம் எப்படி? சிங்கம் தான் பிரபு, வரட்டும். அதான் காட்டுக்கு ராஜா. காட்டுக்கு ராஜா. ம்ஹும். சிங்கத்துக்கு பலம் இருக்க. யானை வந்து ஒரு பெரிய மரத்தையே தூக்கும், சிங்கம் தூக்குமா? அதுதானே. பலம்னா அப்ப எது பலம்? பிரபு ஃபாஸ்டா செயல்படுறது, யோசிச்சு இன்டெலிஜென்ட்டா ஃபாஸ்டா. அப்படியா? சிங்கம்லாம் யோசிச்சு இன்டெலிஜென்டா செயல்படுதா? பிரபு அது சிங்கம் வருஷத்துக்கு ஒரே ஒரு இடத்த உடலுறவு பண்ணும், மற்றபடி அதனால பலசாலியா? இப்ப அது மாதிரிதான் ராஜான்னு சொல்றாங்க சிங்கத்துக்கு. பிரபு ஒருவேளை மிருகம் ரொம்ப சூப்பரான மிருகம் சிங்கம் தான் போல இருக்கு, அதனாலதான் பகவான் நரசிம்மர் அவதாரம் எடுத்தாரா பிரபு? பிரபு தேவையில்லாம எந்த மிருகத்தையும் உபதிரவம் பண்ணார். அவ்வளவு நல்ல மிருகமா சிங்கம்? சிங்க அளவுக்கு வேகமா யானையால ஓட முடியாது பிரபு. அதனால ரெண்டுமே பலமா இருந்தாலும் சிங்கம் தான் நம்பர் 1. வேகமா ஓடுது அதனால. ஓகே, ஏன் சிங்கம் பலசாலி அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த காட்டுல பல பலசாலி மிருகங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா காண்டாமிருகம், ரெய்னோஸ்ன்னு சொல்லுவோமே. ரெய்னோஸ் வந்து இன்னும் வந்து பயங்கர ஒரு பலமான ஒரு மிருகம். ஆனா கூட அட்டாக் அப்படின்னு வரும்போது யாரு வந்து அந்த பலசாலிகளையும் தோக்கடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கறதான் மேட்ரு. ஸோ சிங்கம் வந்து என்ன பண்ணும், அது யானையுமே வந்து வேட்டையாடுறதுக்கு அதுக்கு சக்தி இருக்கு. யானை வந்து ஒரு மரத்தையே கூட தூக்குறதுக்கான சக்தி அதுக்கு இருக்கலாம். ஆனா சிங்கம் அந்த யானையையும் வேட்டையாடக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அது மாதிரி காண்டாமிருகம் அந்த மாதிரியான எந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மிருகமா இருந்தா கூட சிங்கம் வேட்டையாடுனா அதனால வேட்டையாட முடியும். அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அதுகிட்ட இருக்கு, அந்த ஒரு ஃபோர்ஸ் உண்மையிலே சொல்லப்போனா ஃபோர்ஸ். அதோடைய ஒரு அடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு டிவோட்டி வந்து சொன்னாங்க, சவுத் ஆப்பிரிக்கால வந்து இருந்த ஒரு டிவோட்டி, அங்க இருக்கக்கூடிய சிங்கம் அதெல்லாம் வந்து இந்த சஃபாரி போவாங்க இல்லையா, சில நேரத்துல அது வந்து என்ன ஆகுமா, அது வந்து ஃபோர்ஸா வந்து ஒரு அடி அடிச்சு அந்த ஜீப்பே வந்து கவுந்துருமா. அந்த அளவுக்கு வந்துட்டு சிங்கத்துக்கிட்ட ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, அது மாதிரி. அப்புறமா இமயமலை போல் புகலிடம் அளிக்க தகுதியுள்ளவரும் ஆவார். ஸோ இமயமலை போல் புகலிடம் அளிக்க தகுதியுள்ளவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இமயமலை வந்து எப்படி எல்லா சாதுக்களுக்குமே வந்து இடம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குதோ, அதனால அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்றாரு, சாதுக்களுக்கு எல்லாருக்குமே வந்து புகலிடம் கொடுக்கக்கூடியவரா இருப்பாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பொறுமையில பூமி மாதிரி இருப்பாரு அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்கு. இங்க பிரபுபாதர் கூட பொருளுரையில சொல்றாரு பாருங்க, பௌதிகவாதிகள் மற்றும் ஆன்மீகவாதிகள் ஆகிய இருவருமே இமாலயத்தின் மிகச்சிறந்த புகலிடத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த ஆன்மீக இமயமலை அப்படிங்கிறது ஆன்மீக பயிற்சிக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இடமா இருக்கிறதுனால, அதே மாதிரி பரிஜித் மகாராஜரும் என்ன பண்றாரு, அந்த மாதிரி ஆன்மீக பயிற்சிக்கு வந்து ஒரு உதவக்கூடியவரா, அந்த மாதிரி பயிற்சி செய்யறவங்களுக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவரா சிறந்தவரா இருக்கிறாருங்கிறத வந்து சொல்றாங்க. ஓகே, பதம் 23. பிதாமக சம சாம்யே
பிரசாதே கிரிசோபமா ஆஸ்ரய சர்வபூதானாம் யதா தேவோ ராமாஸ்ரய இந்திராதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இக்குழந்தை சமத்துவமான மனநிலையில் பாட்டனார் யுதிஷ்டிரை போல அல்லது பிரம்மாவை போல இருப்பார். அவர் கைலாசபதியான சிவபெருமானை போல் உதார குணம் உள்ளவராக இருப்பார். மேலும் லக்ஷ்மி தேவிக்கும் புகலிடமாக உள்ள பரமபுருஷரான நாராயணரை போல் இவர் அனைவருக்கும் புகலிடமாக இருப்பார். ஹரே கிருஷ்ணா பிரபு. சோ போன ஸ்லோகத்துல வந்து இமயமலை மாதிரி எல்லாத்துக்கும் புகலிடம் கொடுக்கக்கூடியவரா இருப்பாரு அப்படின்னு வந்து சூத்த கோஸ்வாமி வந்து சொன்னாரு. இப்போ இங்க வந்து அதையே இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா வந்து விளக்குறாரு. யாருக்கெல்லாம் வந்து புகலிடமா இருக்கிறாரு, அது யார் மாதிரி வந்து புகலிடமா இருக்கிறாருங்கிறத இன்னும் குளோரிஃபை பண்றாரு. இமயமலை அப்படிங்கிறது அது ஒரு குளோரிஃபிகேஷன். ஆனா அதுக்கும் மேல வந்து பிரம்மா, சிவன் இவங்கள மாதிரி கூட வந்து புகலிடம் கொடுக்கக்கூடியதுல சிறந்தவரா இருப்பாரு அப்படின்னு இங்க வந்து சொல்றாங்க இல்லையா. கிரீஷ அப்படின்னு சொன்னா யாரு? கிரீஷ அப்படின்னு சொன்னா சிவபெருமான். ஏன் கிரீஷ அப்படின்னு சொன்னா சிவபெருமான்? ஏன்னா கிரி அப்படின்னு சொன்னா மலை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப கிரீஷ அப்படின்னா மலைக்கு அதிபதியா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். எந்த மலைக்கு? கைலாயத்துக்கு அவர் தான் வந்து அதிபதியா இருக்கிறதுனால அவர் வந்து கிரீஷ அப்படின்னு வந்து அழைக்கப்படுறார். அப்புறமா வந்து இங்க ரமா ஆசிரய அப்படின்னு வந்து பரமபுருஷ பகவான் சொல்லப்படுது. ரமா ஆசிரய அப்படின்னு சொன்னா ஏன் பகவான் விஷ்ணுன்னு சொல்றாங்க? ரமானா ஸ்ரீதேவி பிரபு. அந்த இந்த ஜட உலகத்துக்குள்ளார காரணவத்துக்க சாய் விஷ்ணு இருக்கிற இடத்துல அந்த லக்ஷ்மி இருப்பாங்கல்ல பிரபு, அவங்க ரமா அப்படிதான் பிரபு போட்டிருக்கோம் கோலோகா சாட்ல. வெரி குட், வெரி குட். அதனாலதான் வந்து இங்க ரமா ஆசிரியம், அந்த ரமாவுக்கு ஆசிரியம் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பகவான் அப்படின்னு இங்க வந்து சொல்றாங்க. சோ அதனால சிவபெருமான் மாதிரி ஒரு உதாரண குணம் உள்ளவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பக்கம் தப்பு செய்யற எல்லாரையுமே வந்து கண்டிப்பா தண்டிப்பாரு. ஆனா அதே நேரத்துல அவங்க மேல கருணையாவும் இருப்பாரு. சிவபெருமான் எப்படி வந்து எளிமையா வந்துட்டு தண்டிக்கவும் செய்வாரு, அனுகிரகமும் பண்ணுவாரோ, அதே மாதிரி பரிச்சித் மகாராஜர் வந்து என்ன பண்றாரு, தண்டிக்கிறதுல வந்து கடுமையா நடந்துப்பாரு. அதே நேரத்துல அவங்க எல்லாருக்கு மேலேயும் அவர் வந்து கருணையாவும் இருப்பார். சோ அதனாலதான் வந்து சிவபெருமானை போல் உதாரண குணம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சமத்துவமான மனநிலையில் பாட்டனார் யுதிஷ்டிரரை போல் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுக்காக வந்து சமத்துவமான மனநிலைக்கு யுதிஷ்டிரரை வந்து சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, துரியோதனன் தான் யுதிஷ்டிரரை வந்து சூதாட்டத்துல வந்து சூழ்ச்சி பண்ணி அவர் தோக்கடிச்சு வனவாசம் அனுப்பினான். ஆனா அதே துரியோதனன் வந்து இவங்க வனவாசத்துல இருக்கும்போது அவங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படணுங்கிறதுக்காகவே ஆப்போசிட்ல வந்து ஒரு டென்ட் போட்டு அங்க வந்து நல்லா வசதியான ஒரு டென்ட், அதுல வந்து எல்லாமே இருக்கும். ஏர் கூலர் இருக்கும், ஏசி இருக்கும், என்னது நல்ல பெட் இருக்கும், எல்லாமே இருக்கும். நல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். துரியோதனன் வந்து ஒரு ரெட்ரீட் போட்டான். யாரெல்லாம் அந்த ரெட்ரீட்டுக்கு போறீங்க? அந்த ரெட்ரீட்ல வந்து அங்க போய் பாண்டவர்கள் படுற கஷ்டத்தை டைரக்டா லைவா பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட்ரீட் போட்டான். எல்லாருமே நாங்க வர்றோம்ட்டாங்க. கௌரவர்கள் எல்லாருமே வந்துட்டு நாங்களும் வரோம்னு உடனே புக் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரும் அங்க போய் அங்க உட்காந்து கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படணும்னு போனாங்க. ஆனா என்னாச்சு, அவனே வந்து ஒரு கந்தர்வன் கையில வந்து மாட்டிக்கிட்டான். அப்போ யுதிஷ்டிரர் வந்து என்ன சொல்றாரு, அர்ஜுனனை கூப்பிட்டு நீ போய் துரியோதனனை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. ஸோ யாரு ஒருத்தனால வந்து ராஜ்யத்தை துறந்து காட்டுல வனவாசமா வந்து வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதோ, யார் ஒருத்தன் பலமுறை வந்து இவங்களை வந்து கொல்வதற்காக பல முயற்சிகள் வந்து எடுத்தானோ, அவன் வந்து ஆபத்துல இருக்கும்போது அவனை காப்பாத்துன்னு ஒருத்தர் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சமநிலையில இருப்பாரு அப்படின்னு பாருங்க. அவர் வந்து இவர் தாங்க காரணம் என்னுடைய பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாயிண்ட் அவுட் பண்ற ஆள் கிடையாது. அந்த பிரச்சனையெல்லாம் பகவானோட கருணையினால எனக்கு வருதுன்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டு அந்த தனிநபருக்கு மேல வந்துட்டு அவர் பாயிண்ட் அவுட் பண்றது இல்லை. நம்ம வந்து எப்பயுமே அப்படித்தான், ஏதாவது ஒரு பிரச்சனை தான் அவர் தாங்க காரணம், அவர் மட்டும் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு எனக்கு இது நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எப்பயுமே பர்சனலா பாயிண்ட் அவுட் பண்ணுவோமே தவிர, நம்ம இது பகவானு எனக்கு இது ஒரு கருணையா கொடுத்துருக்கிறாரு, இது மூலமா நான் வந்து ஒரு பாடம் கத்துக்கணும், இது மூலமா நான் பக்குவம் அடையணும்,
இது மூலமா நான் ஒரு குணத்தை வளர்த்துக்கணும்னு பகவான் எதிர்பார்க்கிறாருங்கிறத ஒருத்தர் யோசிக்கிறது இல்ல. அதுக்கு மாறா வந்து என்ன பண்றோம்? பகைமையை வளர்த்துக்கிறோம். தனிப்பட்ட ஒரு பக்தருக்கு மேல பகையை வளர்த்துக்கிறோம். அப்போ பகையை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இதயத்துக்குள்ள பிரேமை எப்படி வர முடியும்? இல்லையா? பிரேமை அப்படிங்கிறது அது அன்பின் மிகுதியினால வரக்கூடியது. பகை அப்படிங்கிறது விரோதத்தின் மிகுதியினால வரக்கூடியது. அப்ப விரோதமும் பிரேமையும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? அது கஷ்டம். சோ அதனால வந்து ஆஹ் அந்த மாதிரி வந்து ஒருத்தர் தனிப்பட்ட ஒரு விரோதத்தை எப்பொழுதும் யார் மேலேயுமே வளர்த்துக்க கூடாது. அத ஒருத்தர் வந்து என்ன நினைச்சுக்கணும்? எனக்கு மேல பகவான் காட்டின ஒரு கருணையா ஒருத்தர் வந்து நினைச்சுக்கணுமே தவிர தனிநபரை குற்றம் சாட்டக்கூடாது. ஓகே, அதை நம்ம இங்க இருந்து புரிஞ்சுக்கலாம். இங்க பொருள் உரையில பிரபுபாதரோட சொல்றத பாருங்க. இதை போலவே எதிரிகளால் உருவாக்கப்பட்ட பல கடினமான சூழ்நிலைகளை யுதிஷ்டிர மகாராஜன் கடக்க வேண்டியது. மேலும் எல்லா அசாதாரணமான சூழ்நிலைகளிலும் சமத்துவமான மனநிலையை பூரணமாக காக்கக்கூடியவர் என்பதையும் அவர் நிரூபித்தார் பல நிலைகள்ல. நான் சொன்ன மாதிரி வந்து அந்த விராட பருவத்துல கூட வந்து யுதிஷ்டிரர் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி ஆனா கூட அங்க வந்து என்ன பண்றாரு, ஒரு விராடன்ற அந்த ஒரு ராஜாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சர்வெண்ட் மாதிரி வந்து இருக்கிறாரு. ஆனா அதை வந்து அவர் என்ன நினைக்கல, அவர் வந்து அதை ஒரு அவமானமா நினைக்கல. இது வந்து பகவானுடைய ஒரு ஏற்பாடு. இந்த இந்த ஒரு சூழ்நிலைய நம்ம வந்து ஏத்துக்கணும்னு ஏத்துக்கிட்டாரு. பிச்சைக்காரர்களுக்கு பரிசுகளை அளிப்பவரான சிவபெருமான் ஒரு புகழ்பெற்ற தேவராவார். எனவே அவருக்கு ஆசுதோஷ் அல்லது மிக சுலபமாக திருப்தி அடையக்கூடியவர் என்ற பெயரும் உண்டு. அவருக்கு பூதநாதா அல்லது இழிவடைந்த மக்களின் தலைவர் என்ற பெயரும் உண்டு. சிவபெருமான் பின்விளைவுகளை எண்ணி பார்க்காமலேயே மிக தாராளமாக பரிசுகளை அளிப்பதால் தான் அவரிடம் சாதாரண மக்கள் பற்று கொள்கின்றனர். ராவணன் சிவபெருமானிடம் மிகவும் பற்று கொண்டிருந்தான். ராவணன் வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, பயங்கரமா வந்து தபஸ் பண்ணான். அப்போ அவனுக்கு தபஸ் பண்ணி சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்தாரு. அவனுக்கு வந்து எல்லா விதமான சக்தியும் கொடுத்தாரு. அப்போ அவனுக்கு வந்து என்னாச்சு, ஒரு முறை அவன் வந்து கைலாயத்துல பாக்குறான், ஒரு அழகான ஒரு பெண். அவங்க வந்து அந்த பக்கமா அப்படி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஆஹா, இவ்வளவு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த கைலாய மலையை அப்படியே தன்னுடைய கையை விட்டு தூக்கிட்டான். அப்படி தூக்கி அதை கொஞ்சம் அவங்கள வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணான். அப்போ அது யாரு அப்படின்னு கேட்டா பார்வதி. யாரு வரம் கொடுத்தா? சிவபெருமான் தான் அவனுக்கு வரம் கொடுத்துருக்காரு. இப்ப இவன் யார சைட் அடிச்சுட்டு இருக்கான்? அவருடைய மனைவியை வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர். உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு, தன்னுடைய கட்ட விரல்னால அந்த இமயமலையை வந்து ஒரு பிரஸ் பண்ணாரு. அவன் ஒத்த கையில தூக்கி வச்சிருக்கிறான். அதை அப்படியே வந்து நஞ்சு என்னாச்சு, அவனுடைய கை வந்து நசுங்கிருச்சு. அவனுக்கு அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல. அந்த நேரத்துல அவன் வந்து என்ன பண்றான், தன்னுடைய உடனடியா 10 கைகளை வந்து அவன் வர வச்சுக்கிறான். அதுல அவன் தன்னுடைய வயித்தை தானே கிழிச்சு வயிற்றுக்குள்ள இருக்கிற குடலை எடுத்து அதுல வந்து ஒரு வீணை செய்யறான். அந்த வீணையை எடுத்து அவன் வந்து மீட்டி அவன் வந்து பாடுறான். ராவணன் வந்து பாடுறதுல வந்து நம்பர் 1 சூப்பர் சிங்கர் போட்டி வச்சா எப்பயுமே அவன் தான் ஃபர்ஸ்டே வருவான். அந்த மாதிரி வந்து சூப்பரா பாடக்கூடியவன் ராவணன். அப்போ அவனுடைய அந்த பாட்டுல வந்து மயங்கி சிவபெருமான் என்ன செய்யறாரு, திரும்பவும் வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறாரு. அவன் இப்பதான் சேட்டை பண்ணியிருக்கான்னு அவருக்கு தெரியுது. இருந்தா கூட திரும்பவும் உன் பாட்டுல நான் ரொம்ப திருப்தி ஆயிட்டேன், என்ன வர வேணும்னு கேளு அப்படின்னாரு. உடனே அவன் வந்து எனக்கு பார்வதி தான் வேணும்ட்டான். அவர் வந்து சரி போ, கூட்டிட்டு போ அப்படின்ட்டாரு. நல்லதா போச்சு, நான் ஒரு கொஞ்ச நாள் நான் வந்து ஃப்ரீயா இருப்பேன், கூட்டிட்டு போ அப்படின்ட்டாரு. அந்த அம்மா வந்து பார்த்தாங்க, ஏன் யாராவது வந்து ஏதாவது கேட்டா கொடுக்குறதுல நியாயம் இருக்கு, கட்டின மனைவியை கேட்டாருமா நீங்க வந்து கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி யோசித்தாங்க. அப்போ பார்வதி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு, சரி நான் உன் கூட வருவேன், ஆனா என்னைய விட நீ யாராவது ஒருத்தவங்க நல்லா அழகா இருக்கிறாங்கன்னு நினைச்சு நீ அந்த பக்கம் திரும்பினா நான் அப்படியே நான் திரும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அவனும் வந்து ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்பதான் அந்த நேரத்துல அவன் வந்து யாரை பாக்குறான், மண்டோதரிய பாக்குறான். சோ மண்டோதரிய பார்த்த உடனே பார்வதி விட்டுட்டு அப்படியே அங்க போயிட்டான். அவன் டேக் டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி போயிட்டான் அவன்.
அப்படியே பார்வதி வந்து ரிட்டர்ன் ஆயிடும். அப்பா நல்ல வேலை தப்பிச்சோண்டான்னு சொல்லிட்டு. ஸோ இது அசுரர்களுடைய ஒரு குணம். இன்னும் பல கதைகள் உங்களுக்கு தெரியும், சிவபெருமான் அசுரர்களுக்கு கொடுத்தது. ஸோ அதுதான் இங்க சிவபெருமான் அதுக்கு ஆசுதோஷ் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து சிவபெருமான சொல்றாங்க. ஓகே, பதம் 24. சர்வசத்குண மகாத்மியே ஏஷ கிருஷ்ணம் மனோவிரத ரந்திதேவ யுவோத்தாரோ யயாதி யுவ தார்மிக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு வழங்கிய ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். இக்குழந்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவார் என்பதால் கிட்டத்தட்ட அவருக்கு நிகரானவராகவே இருப்பார். பெருந்தன்மையில் இவர் ரந்திதேவ மகாராஜனின் பெருமைக்கு இணையானவராக இருப்பார். மேலும் மதத்தில் இவர் யயாதி மகாராஜனை போன்று இருப்பார். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஒவ்வொரு ஆஸ்பெக்டுக்கும் ஒரு ஒரு அரசர்களை வந்து இங்க குறிப்பிட்டுட்டு வர்றாங்க. இப்போ இங்க வந்து பகவானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுறதுனால கிட்டத்தட்ட இவர் அவருக்கு நிகராகவே இருப்பாரு அப்படின்னு வந்து இங்க சூத கோசாமி வந்து சொல்றாரு. அப்படின்னு சொன்னா பகவானுடைய ஒரு அடிச்சுவடை பின்பற்றுறவங்களுக்கு பகவான் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு நிகரான அந்த சக்தியை வந்து கொடுக்குறாருங்கிறது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பகவானுக்கு நிகரான ஒரு சக்தி ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னா, அப்போ அவர் இந்த உலகத்துல வந்து அடைய முடியாததுன்னு ஏதாவது இருக்க முடியுமா? பகவானுக்கு நிகரான சக்தி அவருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ அதனாலதான் அப்போ நமக்கு வந்துட்டு இந்த பௌதிக உலகத்திலேயோ இல்ல ஆன்மீகத்திலேயோ ஏதோ ஒண்ணு நமக்கு சாதிக்கணும்னு நம்ம நினைச்சா நம்ம என்ன பண்ணணும்? தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம் அகாம சர்வ காமோவா மோட்ச காமோ தாரதி. நமக்கு வந்துட்டு என்ன மாதிரி வந்து ஒரு டிசைர் இருந்தா கூட நம்ம பண்ண வேண்டியது என்ன? தீவிரமான ஒரு பக்தி. தீவிரமான ஒரு பக்தி நம்ம வந்து பகவானுக்கு பண்ணும்போது அப்ப என்ன ஆகுது? நமக்கு பகவானுடைய அந்த கருணையினால அதை அடைவதற்கான சக்தியை பகவான் கொடுத்துடுறாரு. அப்போ நமக்கு வந்து இந்த பௌதிக உலகத்துல இதை அடைய முடியாதுன்னு சொல்லி எதுவுமே இருக்காது. ஒரு பக்தருக்கு ஒரு 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 குறிப்பிட்ட திறமை இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் அந்த திறமை ரிலேட்டடான ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறார், அடையணும்னு நினைக்கிறார். அப்போ பகவானை வந்து அவர் தீவிரமா பகவானுக்கு பக்தி பண்ணும்போது கண்டிப்பா பகவான் வந்து என்ன பண்ணுவாரு? அவர் அதை அடைவதற்கு எல்லா விதத்திலையும் பகவான் வந்து உதவி பண்ணுவார். ஸோ இதுல வந்து டவுட்டே வந்து கிடையாது. அந்த பக்தருக்கு அந்த திறமை இல்லாம கூட இருக்கலாம், ஆனாலும் பகவான் அதை வந்து அடைய வைப்பார். ஸோ ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி யுத்தம் பண்றதுக்கே திறமை இல்லாம இருக்கலாம், ஆனாலும் பகவான் வந்து என்ன பண்ணுவாரு? அவரை யுத்தத்துல ஜெயிக்க வைப்பார். ஓகே, பெருந்தன்மையில வந்து ரந்தி தேவருடைய ஓகே, பின்னாடி பர்போட்ல வந்து பிரபுபாதர் ரந்தி தேவன் அப்புறமா வந்து யயாதி அப்படின்னு அந்த 2 பேருடைய ஸ்டோரியை வந்து பிரபுபாதர் வந்து பொருள் கொடுத்துருக்கிறாரு. ரந்தி தேவருடைய கதை பாகவதத்துல 9வது ஸ்கந்தத்துல வந்து வரும். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு? ஒரு தபஸ்யம் ஒரு ஒரு விரதம் வந்து கடைபிடிக்கிறாரு ஒரு நீண்ட நாள். அந்த விரதத்தை முடிச்சு அவர் சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்துல வந்து என்ன பண்றாரு? அவர்கிட்ட யாசகம் கேட்டு வந்து வர்றாங்க. ஒரு முறை வந்து பிரம்மா வர்றாரு, ஒரு முறை வந்து சிவன் வர்றாரு, ஒரு முறை வந்து இந்திரன் வர்றாரு. இப்படி ஒருத்தவங்களும் வந்து என்ன பண்றாங்க? அவர் சாப்பிடுவதற்காக வைத்திருந்த அந்த உணவை வந்து கேட்கும்போது அவர் வந்து என்ன பண்றாரு? கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே தானம் கொடுத்துடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து தான் வந்து உணவு எடுத்துக்கிட்டாட்டினா கூட யாசகம்னு கேட்டு வந்திருக்கிறவங்களுக்கு அந்த உணவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையா இருந்தவர். அதுதான் இங்க பிரபுபாதர் வந்து இவர் மிகச்சிறந்த ஒரு அரசரும் உணவு விநியோகத்தில் தாராள மனம் படைத்தவரும் அப்படின்னு சொல்றது எங்க? அங்க 9வது ஸ்கந்தத்துல நீங்க வந்து இந்த ஸ்டோரியை வந்து படிப்பீங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, பிறப்பால் ஒரு சத்திரியர் என்ற போதிலும் அவரது வாழ்வில் அவர் மாமிசத்தை உண்டதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்திரியர்கள் மாமிசம் சாப்பிடுவார்கள், ஆனா இவர் சாப்பிட்டது இல்லைன்னு அர்த்தம். ஓகே, பொதுவா சத்திரியர்களுக்கு அந்த ஒரு அலோடு உண்டு. ஓகே, யயாதியை பத்தி இங்க வந்து சொல்றாரு. யயாதி வந்து இங்க எதுக்காக வந்து மதத்தை பின்பற்றுறதுல யயாதி அப்படின்னு சொல்றாங்கன்னா, யயாதி ஒரு முறை வந்து காட்டுல வேட்டைக்கு போயிருக்கும் போது அங்க வந்து என்ன ஆகுது? தேவயானி அப்படிங்கிறவங்களும்
யாரு சுக்ராச்சாரியருடைய பொண்ணு, அவங்க தான் தேவயானி. சர்மிஷ்டா அப்படின்னு வந்து அவங்களுடைய ஒரு பெண். ஸோ இப்போ இந்த தேவயானி அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்ன, இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை வந்துருது. அதனால அந்த தேவயானி அவங்க கிணத்துல தள்ளி விட்டுறாங்க. சரி, இவர் அங்க வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்தின உடனே இந்த பொண்ணு அவரை வந்து திருமணம் செய்து கொள்ளணும்னு கேக்குறாங்க. அப்போ இல்லையே, உங்களுடைய அந்த ஸ்பர்சமே வந்துட்டு நீங்க வந்து ஒரு சத்திரிய குலம் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, ஆமா நான் வந்து ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவர், சுக்ராச்சாரியருடைய பொண்ணு, ஆனால் நீங்க என்னை வந்து திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லும்போது, இல்ல அதை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இப்படி வந்து ஒரு கிராஸ் மேரேஜ் வந்து நல்லது இல்ல அப்படின்னு அவர் அந்த தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறார், அந்த மதத்தை வந்து கடைபிடிக்கிறார். அதுக்கப்புறமா சுக்ராச்சாரியரே வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால அவர் வந்து தேவயானியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்புறமா ஸோ இந்த இதுவும் வந்துட்டு நீங்க 9வது ஸ்கந்தத்துல வந்து படிப்பீங்க. ஸோ தேவயானிக்கும் அவருக்கும் திருமணம் நடக்கும். அப்புறமா அந்த சர்மிஷ்டை அப்படிங்கிற அந்த பொண்ணும் கூட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பணிப்பெண்ணா வருவாங்க. இவங்க கூட வந்து நீங்க சேரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதையும் மீறி அவங்க கூட வந்து சேர்ந்ததுனால அவரு சுக்கராச்சாரியர் என்ன பண்றாரு, அவரை வந்து சபிச்சு நீ முதுமை ஆயிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் அந்த முதுமையை வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய பசங்க கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்போ அதுல வந்து யாரு வந்து யயாதி. ஓகே, அவருக்கு வந்து அந்த இளமையை கொடுத்தது யாரு? புரு தானே. புரு வந்து அவருக்கு இளமையை வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமாவும் அவருக்கு அது சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை உடனே புரு கிட்ட அந்த இளமையை வந்து கொடுத்துட்டு அவர் வந்து ராஜ்யத்தை திறந்துட்டு போயிடுறாரு. ஓகே, பதம் 25. திருத்யா பலிசம கிருஷ்ணே பிரக்ராத இவ சத்கிரக ஆகர்த்தைஷோ அஸ்வமேதானாம் விருத்தானாம் பர்யுபாசக. மொழிபெயர்ப்பு: இக்குழந்தை பலி மகாராஜனைப் போல் பொறுமை மிக்கவராகவும், பிரகலாத மகாராஜனைப் போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு உண்மையான பக்தராகவும், அஸ்வமேத யாகங்களை செய்பவராகவும் மற்றும் அனுபவமுள்ள முதியோர்களை பின்பற்றுபவராகவும் இருப்பார். பலி மகாராஜனை போல வந்து பொறுமையா இருக்கிறது அப்படிங்கிறது அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். பகவான் வந்து வாமன தேவரா வந்து என்ன கேட்கிறாரு, எனக்கு வந்துட்டு 3 ஸ்டெப் என்னோட கால்னாலதான் நான் அளப்பேன், அந்த கால்னால நீ அளக்குற நிலம் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு வந்து கேட்பாரு. அப்போ பலி மகாராஜர் வந்து, என்ன நீ வந்து காமதேனு கிட்ட வந்து கர்ச்சிப் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற, நான் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ராஜா, உனக்காக வந்துட்டு ஒரு கிங்டமே கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு, ஒரு லோகமே கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அப்போ பலி மகாராஜர்கிட்ட வாமன தேவர் சொல்றாரு, திருப்தியா இருக்கிறவனுக்கு 3 அடி நிலம் கூட வந்து போதும், திருப்தி இல்லாதவனுக்கு 3 உலகம் கிடைச்சா கூட போதாது. அதனால நீ வந்து என்னைய பேராசக்காரனா மாத்த ட்ரை பண்ணாத, நான் அப்படிலாம் வந்து அடுத்தவங்க பொருளுக்குலாம் ஆசைப்படுறது, எனக்கு 3 அடி கூட போதும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அப்படிலாம் சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கு ரிவர்ஸா தான் வந்து வேலை பார்ப்பாரு. கோபியர்கள் கூட வந்து இந்த கிருஷ்ணருடைய ஒரு பிரிவுல இருக்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீ வந்து 3 அடி நிலம் கேட்டு அந்த ராஜாவை ஏமாத்தினவன் தானே, உன் பேச்ச நாங்க நம்பினோம்ல, அதனால வந்து எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணரை வந்து அந்த பிரிந்திருக்கும் போது அப்படி திட்டி வந்து கோபியர்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு ஏமாத்துக்காரர். அப்புறமா வந்து என்ன பண்றாரு, 3 அடின்னு சொல்லி எந்த காலுன்னு சொன்னார், இந்த காலுன்னு தான் சொன்னாரு, சின்ன காலு. ஆனா அவர் வந்து என்ன பண்ணாரு, திருவிக்கிரம அவதாரம் எடுத்து 3 லோகத்தையும் கவர் பண்ணிட்டாரு. அதுக்கு மேலேயும் வந்து என்ன பண்ணாரு, பகவான் வந்து பலி மகாராஜனை அரெஸ்ட் பண்ணாரு. அது பண்ணலாமா, நிலம் வந்து யாசம் வாங்க தானே வந்தாரு, யாசம் வாங்கினோமா போனோமான்னு இருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரையே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அப்போ கூட பலி மகாராஜர் வந்து பொறுமையா இருந்தார், பரவாயில்ல நான் என்ன வாக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனாலதான் பொறுமை மிக்கவர்ல வந்துட்டு பலி மகாராஜர் வந்து, யாராவது ஒருத்தவங்க நம்ம சொத்தை எல்லாம் வந்து நம்ம கிட்ட இருந்து அபகரிச்சதுக்கு அப்புறமா நீ எனக்கு அடிமையா வேற இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும், கொலை நடந்துரும் இல்லையா? அந்த மாதிரி வந்து பலி மகாராஜர் வந்து கிடையாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி.
அப்புறமா வந்து பிரகலாதரை வந்து ஒரு உதாரணமா வந்து கொடுத்துருக்கு. பொறுமை மிக்கவர்கள்ல பிரகலாதர் மாதிரியான ஒரு பக்தரா இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் அசுவமேத யாகங்கள் வந்து பண்ணவராக இருக்கிறாங்க. முதியோர்களை வந்து பின்பற்றுபவராக இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ட்ட வந்துட்டு நீங்க வந்து போய் ஏதாவது வந்து ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு யாரா இருந்தாலும் அப்படிதான். ஆண் குழந்தையோ பொன் குழந்தையோ எல்லாருமே அப்படிதான். இன்னைக்கு யாருக்கிட்டையும் வந்து நீங்க வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு கருத்து அட்வைஸ்ன்னு சொல்லிலாம் பண்ண முடியாது. ஏதாவது சொன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தைரியமா வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு அது ஒரு டிஷர்ட் நான் பார்த்தேன். அந்த டிஷர்ட் போட்டிருக்காங்க. அதுல வந்து அந்த ஒரு லைன் வந்து இருக்கு. இஃப் எனிபடி கம்ஸ் அண்ட் டெல் மீ சம் அட்வைஸ் ஐ வில் சே சட் அப் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து டிஷர்ட்ல அப்படி போட்டிருக்கு. யாராவது வந்து அவங்க கிட்ட வந்து அட்வைஸ் பண்ண வந்தா சட்டப்னு சொல்லுவாங்களாம். அதுதான் இன்னைக்கு நிலைமை. ஆனா முதியோர்களை வந்து பின்பற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க மூலமா தான் அந்த குடும்ப பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து வந்துகிட்டு இருக்கு. அவங்க கிட்ட நம்ம கேட்கல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பல குடும்பங்கள்ல அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் என்னன்னே தெரியாம போனதுக்கு காரணம் இது ஒண்ணு. ஏன்னா குடும்ப பெரியவங்களை கூட வச்சுக்கிறது இல்ல அவங்க பேச்ச கேட்கறது இல்ல, அவங்கள ஃபாலோ பண்றது இல்ல. அப்படின்னா ஒரு 10, 20 வருஷம் கழிச்சு வந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்தோடனே எங்க குலதெய்வம் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரர்கிட்ட போய் எங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கறதெல்லாம் போலீஸ் வேலைப்பா, அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லுவாரு. இது தேவையா? பதம் 26. ராஜரிஷீனாம் ஜனயிதா சாஸ்தா சோத்பத காமினாம் நிக்ரஹிதா கலேர் ஏஷ புவோ தர்மஸ்ய காரணாத். மொழிபெயர்ப்பு. இக்குழந்தை ரிஷிகளைப் போலுள்ள அரசர்களுக்கு தந்தையாக இருப்பார். மேலும் இவர் திடீர் முன்னேற்றம் அடைந்தவர்களையும் தொல்லை தருபவர்களையும் தண்டித்து உலக அமைதியையும் தர்மத்தையும் காப்பாற்றுவார். திடீர் முன்னேற்றம் வந்து யாரும் வந்து ஆயிர முடியாது. திடீர் முன்னேற்றம் ஆனாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வந்து தர்மத்தின் வழியில வரலன்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து பரிசித் மகாராஜருடைய ஆட்சியில வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பு. நீங்க வந்துட்டு எஸ்கேப்பே ஆக முடியாது. ஏதாவது வந்து சீக்கிரமா வந்து ஒருத்தவங்க பணக்காரங்க ஆறாங்கன்னா உடனே வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப தொல்லை தருபவர்களை வந்து தண்டித்து உலக அமைதியையும் தர்மத்தையும் காப்பாற்றுவார். பொருளுரை. பகவானின் ஒரு பக்தர் தான் உலகிலேயே மிகவும் விவேகமுள்ளவர் ஆவார். ரிஷிகள் விவேகமுள்ளவர்கள் அல்லது ஞானிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு பிரிவைச் சேர்ந்த அறிவிற்கும் வெவ்வேறு வகையான பாண்டித்யம் உள்ளவர்கள் உள்ளனர். எனவே நாட்டின் அரசர் அல்லது தலைவர் மிகச்சிறந்த பண்டிதராக இருக்க வேண்டும். இல்லை எனில் நாட்டில் உள்ள எல்லா வகையான பண்டிதர்களையும் அவரால் ஆள முடியாது. யுதிஷ்டிர மகாராஜனின் அரச பரம்பரையில் இடம்பெற்ற எல்லா அரசர்களும் மிகச்சிறந்த ரிஷிகளாக அல்லது ஞானிகளாக இருந்தார். மேலும் பரிசித் மகாராஜன் மற்றும் இனி பிறக்கப் போகும் அவரது மகனான ஜனமேஜய மகாராஜன் ஆகியோர் கூட ராஜ ரிஷிகளாகத்தான் இருப்பார்கள் என்று முன்னதாகவே அறிவிக்கப்படுகிறது. ஸோ அதனால அரசர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லா விதமான ஞானமும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் வந்து குழந்தையிலேயே வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து குருகுல கல்விக்கு போறாங்க. குருகுல கல்வி போய் அங்க வந்து 64 விதமான கலைகளையும் வந்துட்டு கத்துக்க முயற்சி பண்றாங்க. அதுல எவ்வளவு கத்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் அந்த 64 கலைகள்லையும் அவங்க வந்து தேர்ச்சி பெறுவதற்காக அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அது தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், மற்றவர்களை வந்து அவங்களால வந்து எதிர்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து இவரால எதிர்கொள்ள முடியாது. ஸோ அதனால அதே மாதிரிதான் வந்து ஒரு பக்தரும் வந்து என்ன பண்ணோம், பிரபுபாதர் வந்து இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய பொருளுரையிலேயே வந்து சொல்லியிருக்கிறார். ஒரு பக்தர், அதாவது வியாசாசனத்துல உட்காந்து வந்து ஒரு வகுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பக்தர் வந்து அனைத்து விதமான தத்துவங்களையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்கிறார். எஸ்பெஷலி வந்து ஷட் தர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேதங்கள்ல 6 விதமான தர்சனம். தர்சனம்னா என்ன சொல்லலாம், ஞானம்னு சொல்லலாம், இல்ல அறிவுன்னு சொல்லலாம். ஸோ அதை பத்தின விஷயங்களை ஒருத்தர் வந்து தெரிஞ்சிருக்கணும்
அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து சொல்லுவாங்க. அப்பனாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம மற்ற சித்தாந்தத்தை வந்து தெரிந்தவர்களுக்கு அவங்களோட நம்ம வந்து வாதம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை வந்து நிரூபிக்க முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அப்படியா நான் தான் ஒருவேளை வந்துட்டு தப்பா முடிவு எடுத்துட்டனோ அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். ஸோ அதனால வந்து நம்ம மற்ற சித்தாந்தங்களை பத்தி வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ மற்ற சித்தாந்தங்கள்லாம் என்னென்ன அந்த சட்தர்ஷன்ல என்னென்ன இருக்கு யாருக்காவது தெரியுமா? நோ, அது என்னன்னு நாளைக்கு தெரிஞ்சுட்டு வந்து சொல்லுங்க. ஓகே, பதம் 27. தக்ஷகாத் ஆத்மனோ மிருத்யும் த்விஜபுத்ரோபசர்ஜிதாத் பிரபத்ஸ்யத உபஸ்ருத்ய முக்தசங்க பதம் ஹரே. ஹரே கிருஷ்ண பிரபு. ஒரு ஒரு பிராமண புத்திரனால் அனுப்பப்படவிருக்கும் பாம்பின் கடியால் நிகழப்போகும் அவரது மரணத்தை பற்றி கேள்விப்பட்ட பின் அவர் எல்லா பௌதிக பற்றிலிருந்தும் விடுபட்டு பரமபுருஷரிடம் புகலிடம் கொண்டு அவரிடம் சரணாகதி அடைவார். ஹரே கிருஷ்ணா. சோ இவ்வளவு நேரம் அவர் வந்து எப்படி ஆட்சி பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணங்கள்லாம் வந்து கொடுத்துட்டு வந்தாரு. இனிமே அவர் எப்படி வந்து இந்த உலகத்தை விட்டு போவாரு, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சும்மா ஒரு சிம்பிளா வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. ஆக்சுவலா வந்து இனிமே பின்னாடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து சொல்லுவாங்க. 14வது அத்தியாயத்துல இருந்து அந்த கதையெல்லாம் இன்னும் டீட்டெயிலா வரும். ஓகே, இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிருங்கி அப்படிங்கிற அந்த ஒரு பிராமண பையன், அவன் வந்து தன்னுடைய அப்பா மேலே இவர் வந்து ஒரு பாம்பை வந்து மாலையா போட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காக கோவத்துல அவன் வந்து சபிச்சிடுறான். அது தெரிஞ்சிருந்தோம் அவர் வந்து என்ன பண்றாரு, அதை ஏத்துக்கிட்டு அவர் வந்து பகவானை சரணடைந்து அவர் மீண்டும் பகவானுடைய தாமத்துக்கு போயிடுறாரு. ஓகே, பதம் 28. ஜிக்ஞாசிதாத்மஜதாத்யோ முனேர் வியாச சுதாத் அசௌ ஹித்வேதம் நிரூபகங்காயாம் யாஸ்யதி அதாகுதோ பயம். மிக சிறந்த தத்துவவாதியாக இருக்கும்போது வியாசதேவரின் மகனிடமிருந்து சரியான ஆத்ம அறிவை பற்றி விசாரித்த பின் இவர் எல்லா பௌதிக பற்றையும் துறந்து பயமற்ற ஒரு வாழ்வை அடைவார். அகுதோ பயம் அப்படின்னு சொன்னா பயம் இல்லாம இருக்கிறது. ஆக்சுவலா வந்து பக்தி பாதையில நம்ம வந்து முன்னேறி இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோல் என்ன அப்படின்னு கேட்டா, யஸ்யாம் வை சூயமானாயாம் கிருஷ்ணே பரமபுருஷே பக்திர் உற்பத்தியதே பும்ச சோகமோக பயாபக. பக்திர் உற்பத்தியதே பும்ச, எப்போ ஒருத்தருடைய ஹிருதயத்துல பக்தி உற்பத்தினா அது அப்பதான் வந்து உற்பத்தி, அதாவது முளைச்சிருக்கு இல்ல ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த நிலைமையிலேயே ஒருத்தருக்கு இந்த 3 ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணே பரமபுருஷே, பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ண ஆரம்பிச்சா, பக்தி நல்லா பண்ணல, பக்தி பண்ண ஆரம்பிச்சாலே அவங்க கிட்ட இந்த 3 குணங்கள் வந்து இருக்காதான். என்ன? சோக மோக பயாபக. சோகம், அவங்க கிட்ட வந்து சோகம் இருக்காது, மோகம் குழப்பம் இருக்காது, பயமும் இருக்காது. சோ இதுதான் வந்து ஒருத்தர் பக்தி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறதுக்கே அர்த்தம். இங்க எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? யாருக்குமே இல்லையா? பிரபு எல்லாருக்குமே பிரபு தத்துவமா இல்ல பிரபு, ஆனா உடல் அப்படின்றதுல இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்குதான் பிரபு, இருக்குது. அவ்வளவு பியூரிஃபை தானே. அந்த மாதிரி பயமில்லாம வாழ கத்துக்கணும். அந்த மாதிரி இருந்தா நம்ம உண்மையிலே பக்தியில முன்னேறி இருக்கிறோம்னு அர்த்தம். ஓகே, நம்ம வந்து இன்னொருத்தவங்க வந்து இவங்கெல்லாம் என்ன பக்தி பண்றாங்க அப்படின்னு வந்து ஒருத்தவங்களை சொல்றதுக்கு இல்ல அப்படி ஒருத்தரை பத்தி நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பயம் இல்லாம இருக்கான்னு யோசித்து பாருங்க.
என்கிட்ட பயம் இருக்கு அப்படின்னா அப்ப அவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு நீங்க வந்து நினைச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இங்க வந்து மிகச்சிறந்த ஒரு தத்துவவாதியாக இருக்க போறது யாரு? சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இருந்து அவர் வந்து அந்த ஆத்ம ஞானத்தை வந்து பெறுறார். மிகச்சிறந்த ஒரு தத்துவவாதியா சுகதேவ கோஸ்வாமியை வந்து சொல்றதுக்கு காரணம் என்ன? சுகதேவ கோஸ்வாமி வந்து முதல்ல கர்ப்பத்துல இருந்து வெளியில வரவே மாட்டேங்கிறாரு. ஏன்? வெளியில வந்தா மாயை என்னை பிடிச்சிரும், ஆனா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. 12 வருஷமா 16 வருஷமா உள்ள உட்காந்துட்டு வரமாட்டேங்கிறாரு. அது என்ன வந்து ஏசி ரூமா? உள்ள இருந்துட்டு வெளியில வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அம்மா பாவம் 16 வருஷமா வந்து ஒரு நிறைமாத கர்ப்பத்தோட எப்படி வந்து 16 வருஷத்தை வந்து கடத்தி இருப்பாங்க. வரமாட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா வியாசதேவர் வந்து கிருஷ்ணரை போய் கூட்டிட்டு வர்றாரு. நீங்க வந்து சொல்லுங்க, அப்பதான் கேட்பான், வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்புறமா கிருஷ்ணர் வந்து கேரண்டி கொடுக்குறாரு, நீ வந்து என்ன பண்ணாத, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி. பொதுவா காற்று, அது வந்து பலவிதமான காற்று இருக்கு. அதுல இந்த குழந்தை வந்து பிறக்கிற சமயத்துல என்ன ஆகும்னா, அந்த தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள ஒரு காற்று, ஒரு ஃபோர்ஸ் வந்து உருவாகும். ஏற்கனவே அதுக்குள்ள காத்து இருக்கதான் செய்யுது. காத்து இல்லாத இடமே எதுவுமே கிடையாது. சோ அங்கேயும் காத்து இருக்கு. ஆனா அந்த காற்றுனால வந்து என்ன ஆகாது, அந்த குழந்தை வெளிவருவதற்கு அது வந்து வேலை செய்யாது. அப்போ பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஸ்பெஷலா அந்த டைம்ல ஒரு காத்தை வந்து உருவாக்குறாரு. உருவாக்கி என்ன பண்றாரு, அந்த குழந்தைய வந்து வெளியில வருவதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துறாரு. அந்த காத்துக்கு பேர் வந்து சடம் அப்படின்னு பேர். அந்த காத்து வந்து என்ன பண்ணுது, அந்த குழந்தை பௌதிக உலகத்துக்கு வர்றதுக்கு, வெளியில வர்றதுக்கு காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காத்து தான் வந்து என்ன பண்ணுது, அந்த காத்து மேல பட்ட உடனே அந்த குழந்தைக்கு வயித்துக்குள்ள நடந்தது எல்லாமே வந்து மறந்து போயிருக்கு. நான் கர்ப்பத்துக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டேன். சில நேரத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் கர்ப்பத்துக்குள்ள வந்து பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது. சில ஆத்மாக்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சா கூட அந்த கர்ப்பத்தை விட்டு வெளியில வந்த உடனே இந்த காத்து அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்க மறந்துடுவாங்க, அவங்க அறியாமைக்கு போயிடுவாங்க. சோ அந்த காத்துக்கு அந்த ஒரு எஃபெக்ட், அந்த பவர் இருக்கு. அதனால இங்க சுகதேவ கோஸ்வாமி அதுக்கு பயப்படுறாரு. நான் வெளியில வந்தா இந்த மாதிரி நான் மாயினால நான் அட்டாக் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி. சோ கிருஷ்ணர் வந்து அதுக்கு அந்த கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் வெளியில வர்றாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமா கூட என்ன பண்றாரு, இமிடியேட்டா வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. அவர் அப்பா வந்து கூப்பிடுறாரு, மகனே தயவு செஞ்சு நெல்லுப்பா, உனக்கு வந்து ஒரு பூணுலாச்சும் அப்பா போட்டு விடுறேன், அப்புறமா நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்பாவாவது பையனாவது, மாயா மாயா பின்னாடி போ, வராத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. சோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தத்துவவாதி. அதனால அதுக்கப்புறமா இன்னும் மிகச்சிறந்த தத்துவவாதியா ஆனாரு. எப்போ? பாகவதத்தை அவங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இன்னும் பெரிய ஒரு தத்துவவாதியா மாறினார். அதனாலதான் சுகதேவ கோஸ்வாமியோடைய வார்த்தைகள் சில இடங்கள்ல வந்து பல தத்துவங்களை வந்து சொல்லி, அந்த தத்துவங்களை விட பக்தி தொண்டு வந்து உயர்ந்ததுன்னு வந்து நிரூபிப்பாரு. அதை நீங்க டீப்பா அந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகே. சோ பதம் 29. गिरिराज न उपादिश्य विप्राजातक गोविता लब्धा वसितय सर्वे प्रतिजग्मु स्वकान् कृहान्. கிருஷ்ண பாபுகுமார் பிரபு. மொழிபெயர்ப்பு சில பிரபுவாதுக்கு ஜெய். இவ்வாறாக ஜோதிட அறிவிலும் பிறப்பு சடங்கை செய்வதிலும் கைதேர்ந்தவர்கள் இக்குழந்தையின் எதிர்கால வரலாற்றை பற்றி யுதிஷ்ட மகாராஜனுக்கு உபதேசித்தனர். பிறகு இதற்கு கைமாறாக போதுமான ஊதியத்தை பெற்று கொண்ட பின் அவர்கள் அனைவரும் அவரவர் இல்லங்களுக்கு திரும்பி சென்றனர். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஒரு ஜாத கர்மா அப்படிங்கிற இந்த சடங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சடங்கை நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்ல ஒரு சாஸ்திரம் தெரிந்த ஒரு நபரை வச்சு நம்ம வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, முதல்ல அந்த பிராமணர்கள் மிகவும் வந்து நேர்மையா உண்மையா வேதத்தை படித்திருந்திருக்கிறார்கள். ஸோ யார் ஒருத்தவங்க வேதம் கற்றிருக்கிறார்களோ அவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அன்பளிப்போ தானமோ எது கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பலன் உண்டு.
ஏன்னா வேதம் படித்தவர்களுக்கு தானம் கொடுக்கறதுங்கிறது நல்லது. அந்த வேதம் படித்தவர்கள்லையும் அந்த மாதிரி வேதம் படித்தவர்களை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அந்த ஒரு தபஸ், அதாவது வேத கல்வியை முறைப்படி கற்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட அந்த சிரமம், அந்த தபஸ், அதுக்கு அவங்க கிட்ட வந்து ஒரு சக்தி உண்டு, ஒரு ஸோ அதனால வந்து பிராமணர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய அந்த தபசின் காரணமா என்ன பண்ண முடியும், அங்க இருக்கக்கூடிய அமங்கலத்தை அவங்களால வந்து என்ன பண்ண முடியும், மங்களமா மாத்த முடியும். அவர்களுடைய தபோ வலிமையினால, அந்த வேத மந்திரத்தினுடைய உச்சாடனத்தினால அவங்களால என்ன பண்ண முடியும், அங்க வந்து ஒரு மங்களத்தன்மையை வந்து ஏற்படுத்த முடியும். அதே இது வந்து அந்த மாதிரி ஒரு பக்தியும் இல்லை, அவங்க வந்து வேத கல்வியும் ஒழுங்கா படிக்கல, அப்படி ஒருத்தரை வந்து சும்மா ஏதோ வந்து ஒரு சடங்கு செய்யறதுக்காக நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் வந்து ஏதோ தப்பா மந்திரம் சொன்னாருன்னா அப்ப என்ன ஆகும், நமக்கு வந்து விளைவு வந்து எதிர்விதமா கிடைக்கும் இல்லையா? அதாவது விருத்ராசுரனுடைய அந்த கதையில நம்ம பார்ப்போம். அவங்க வந்து பிராமணர்கள் மந்திரத்தை உச்சாடனம் பண்ணும்போது தப்பா உச்சாடனம் பண்ணிடுவாங்க. அதனால என்னாச்சு, எதிரியா இருக்க வேண்டியவன், எதிரியை கொல்லணும்ன்றதுக்காக வந்து பிறந்தவன் எதிரியால கொல்லப்படுவான்னு அது ஆயிடுச்சு. அப்போ அந்த மொத்த யஜ்ஞத்துடைய ஒரு பலனும் வந்து வீணா போயிடுது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு தரமான நல்ல பிராமணர்களை வைத்து நம்ம என்ன பண்ணணும், சம்ஸ்காரங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதான் பிரபுபாதர் இங்க வந்து சொல்றாரு பாருங்க, பொருளுரையில் கடைசியில, கர்மகாண்ட நிபுணர்களுக்கு இடையில் விப்ரர்கள் எனப்படும் ஜாதக நிபுணர்களும் ஒரு பிரிவினர் ஆவர். இவர்களால் ஒரு குழந்தையின் பிறந்த நேரம், நட்சத்திரம் போன்றவர்களை கொண்டே அக்குழந்தையின் எதிர்கால சரித்திரம் முழுவதையும் கூறிவிட முடியும். இத்தகைய கைதேர்ந்த ஜாதக விப்ரர்கள் பரிச்சித் மகாராஜன் பிறந்த காலத்தில் இருந்தனர். இவரது பாட்டனாரான யுதிஷ்டிர மகாராஜன் அந்த விப்ரர்களுக்கு போதுமான அளவு தங்கம், நிலம், கிராமங்கள், தானியங்கள் மற்றும் வாழ்வுக்கு அத்தியாவசியமான மற்ற தேவைகள் ஆகியவற்றை அளித்தார். இவற்றுள் பசுக்களும் அடங்கும். சமூக அமைப்பில் இத்தகைய விப்ரர்களுக்கு தேவை உள்ளது. இத்தகைய விப்ரர்களுக்கு அரசாங்கம் போதுமான வசதிகளை அளித்ததால் இவர்கள் பொதுமக்களுக்கு இலவசமான சேவைகளை செய்தனர். இவ்வாறாக இந்த அறிவு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. ஸோ பிரபுபாதரே சொல்றாரு பாத்தீங்களா, அந்த மாதிரியான விப்ரர்களை வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து பக்தர்கள் கூட கிடையாது. பிரபுபாதர் அதனாலதான் வந்து தெளிவா வந்து என்ன சொல்றாரு, அவர்கள் விப்ரர்கள்னு சொல்றாரே தவிர அவர்கள் பக்தர்கள்னு சொல்லல. விப்ரர்கள்னா என்ன, பாண்டித்யம் வாய்ந்தவர்கள்னு அர்த்தம். சாஸ்திரங்கள்ல நல்ல ஞானம் உள்ளவர்கள், பாண்டித்யமானவர்கள்னு அர்த்தம். அவங்க பக்தர்களா இல்லாட்டினா கூட பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாரு, அவர்களுடைய தேவை இருக்கு அப்படிங்கிறார். சமுதாயத்துல அவர்களுக்கான தேவையும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம வந்து ஜாதகம் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அவங்களுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், தானம் கொடுக்கணுங்கிறதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நபர்களுடைய தேவை சமுதாயத்துல வந்து இருக்கு. அதனால நம்ம வந்து நாங்கெல்லாம் பக்திக்கு வந்துட்டோம், நாங்க வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபம் பண்றோம், அதனால எங்களுக்கெல்லாம் வந்து ஜாதகத்துக்கு மேலாம் நம்பிக்கை இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஸோ ஜாதகம் அப்படிங்கிறது உண்மைதான். நம்ம அதை வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். ஆனா அது உண்மை அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, பதம் 30. ச ஏஷ லோகே விக்யாத பரீட்சித் இது யத் பிரபு பூர்வம் திருஷம் அனுத்யாயன் பரீட்சேத நரேஷு இக. மாதவேந்திர பிரபு. எனவே பிறப்பதற்கு முன் அவர் கண்ட அந்த நபரை தேடும் முயற்சியில் அவர் எல்லா மனிதர்களையும் சோதித்து பார்க்க வருவார் என்பதால் உலகில் அவர் பரீட்சித்து பார்ப்பவர் என்று புகழ்படுபவர். இவ்வாறாக அவர் இடைவிடாமல் பகவானை மனதில் சிந்தித்து கொண்டிருப்பார். ஸோ இவ்வளவு நேரம் அவர் எப்படி வந்து ஆட்சி பண்ணுவாரு, அதுக்கான உதாரணங்கள்லாம் வந்து சொன்னாரு. இப்போ இங்க வந்து சூத்த கோஸ்வாமி வந்து
அவருக்கு ஏன் அந்த பரீட்சித்துன்ற அந்த பேர் வந்தது அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஸோ ஏசு லோகே அப்படின்னா இந்த உலகத்துல பாக்குற ஒருத்தவங்களையும் வந்து என்ன பண்றாரு, பரீட்சித் அப்படின்னா பரீட்சை செய்து பார்த்தார். என்ன அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, இவங்க டிஎன்ஏவும் கிருஷ்ணருடைய டிஎன்ஏவும் ஒத்து போகுதா அப்படின்னா, அவங்க பாக்குறதுக்கு வந்து கிருஷ்ணர் மாதிரியே இருக்கிறாரா, இவரு நம்ம அந்த கர்ப்பத்துல பார்த்த அந்த ஆளு தானா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தவங்களையும் அவர் வந்து டெஸ்ட் பண்றதுனாலயே அவருக்கு வந்து என்னாச்சு, அவருக்கு வந்து பரீட்சித்துனே வந்து பேர் வந்துருச்சு. ஸோ அதனால இப்படி ஒருத்தவங்களையுமே அவர் வந்து இவர்தான் அவரா இவர்தான் அவரான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலே என்ன ஆயிடுச்சு, நேச்சுரலாவே அவர் எப்பவுமே பகவானுடைய ஸ்மரணத்துல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தனிப்பட்ட முறையில அவர் வந்து நான் உட்காந்து 16 மாலை எப்படியாவது இன்னைக்காவது நான் வந்து ஃபோக்கஸ்டா சாண்டிங் பண்ணிடும்டா ஆண்டவா அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்து நம்ம மனசை வந்து அங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்ணி டயர்டாகி தூங்குற ஆளு கிடையாது. அவர் வந்து நேச்சுரலாவே வந்து பகவானை வந்து நினைச்சு இவரு இவரு இந்த நபர் அவரா இருப்பாரோ இந்த நபர் அவரா இருப்பாரோன்னு அந்த ஒரு ஆர்வத்துல தேடி தேடியே வந்து என்ன ஆயிட்டாரு, அப்படியே பகவானுடைய ஸ்மரணத்துக்குள்ளேயே வந்து இருந்துட்டாரு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு பகவானை வந்து நம்ம நினைச்சு பார்க்கிறதுக்கு, ரிமைண்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு. நமக்கு அது மாதிரி வந்து பண்ணலாம். இப்ப நமக்குன்னு வந்து ஒரு கோவில் இருக்கும், அங்க வந்து அர்ச்சா விக்கிரகம் இருக்கும். அப்ப நம்ம வந்து அந்த அர்ச்சா விக்கிரகத்துடைய அலங்காரத்தை நம்ம பார்க்கிறோம், அந்த ட்ரெஸ் பார்க்கிறோம், ஜுவல்ஸ் பார்க்கிறோம். அப்போ அந்த கலர் ட்ரெஸ் பார்த்து வெளியில யாராவது போட்டிருந்தா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கலர் ட்ரெஸ் தான் இன்னைக்கு வந்து எங்க ஜெகநாதர் போட்டிருந்தார், இந்த கலர் ட்ரெஸ் தான் இன்னைக்கு எங்க ராதாகிருஷ்ணா போட்டிருந்தாங்க, இந்த இந்த ஜுவல் வந்து நல்லா இருக்கே, இது எங்க ராதாகிருஷ்ணனுக்கு போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து பகவானை நம்ம வந்து நினைச்சு பார்க்கறதுக்கு வந்து முடியும். அப்படி பண்ணுனா நம்மளும் எப்பயுமே வந்து பகவானுடைய சிந்தனையிலே ஈஸியா இருக்க முடியும். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஜபத்திலையும் வந்து பகவானை வந்து என்ன பண்ண முடியும், ரொம்ப எளிமையா நம்மளால வந்து நினைச்சு பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நாள் முழுக்க நம்ம எல்லா விஷயங்களையும் நம்மளோடயே தொடர்புபடுத்தி பார்த்துட்டு கடைசியில நான் வந்துட்டு ஜெபம் பண்ண உட்காரும் போது மட்டும் எனக்கு டக்குன்னு பகவான் என் முன்னாடி வந்து நின்றணும் அப்படின்னு சொன்னா அது வந்து நடக்காது. ஸோ அது எப்போ நடக்கும், நாள் முழுவதுமே நான் வந்து ஸ்மரிக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி செய்யும் போதுதான் என்ன பண்ண முடியும், அந்த ஜெபத்திலேயே அது வந்து எளிமையா வந்து நடக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும் நம்மளுடைய தினசரி நடவடிக்கைகள்ல. ஓகே ஓகே பொருள் பாக்கியசாலியான பரிசித் மகாராஜன் தாயின் கருப்பைக்குள் இருக்கும் பொழுதே பகவானின் சிந்தனையை பெற்றார். இதனால் அவர் எப்பொழுதும் பகவானின் சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தார். பகவானின் உன்னதமான உருவம் ஒருமுறை மனதில் பதிந்து விடுமானால் எந்த சூழ்நிலையிலும் அவரை ஒருவரால் மறக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ஒரு முறை கூட இன்னும் மனசுல பதியலன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம அவரை மறந்துடுறோம். குழந்தை பரிசித் தாயின் கருப்பையிலிருந்து வெளிவந்த பிறகு கருப்பைக்குள் தான் முதலில் கண்ட அந்த நபராக இருக்கக்கூடுமோ என்ற எண்ணத்துடன் அனைவரையும் பரீட்சித்து பார்க்கும் பழக்கம் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் பகவானுக்கு சமமான கவர்ச்சி உடையவராகவோ அல்லது அவரை விட அதிக கவர்ச்சி உள்ளவராகவோ யாராலும் இருக்க முடியாது என்பதால் அவர் ஒருவரையும் தாம் கண்ட பகவானாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இத்தகைய பரிசோதனையினால் அவர் எப்பொழுதும் பகவானின் சிந்தனையில் ஆழ்ந்து இடையறாத பக்தி தொண்டில் ஈடுபட்டவரானார். இதான் நான் சொன்னது. ஸோ இது சம்பந்தமாக ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி பின்வருமாறு கூறுகிறார். ஒவ்வொரு குழந்தைக்கும் பிள்ளை பிராயத்திலிருந்தே பகவானை பற்றிய எண்ணம் மனதில் பதிக்கப்படுமானால் அக்குழந்தை பரிசித் மகாராஜனை போல் சிறந்த பக்தராக உருவாவது நிச்சயம். பரிசித் மகாராஜனை போல் தாயின் கர்ப்பப்பைக்குள்ளேயே பகவானை காணும் அளவிற்கு அதிர்ஷ்டம் உள்ளவராக ஒருவர் இல்லாதிருக்கக்கூடும். ஆனால் அவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக ஒருவர் இல்லை என்றாலும் பெற்றோர் விரும்பினால் அவர்களது குழந்தையை அத்தகைய அதிர்ஷ்டசாலியாக மாற்றிவிட முடியும். இது சம்பந்தமாக என்னுடைய சொந்த வாழ்விலேயே எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டுள்ளது. பிரபுபாதர் சொல்றாரு, என் தந்தை பகவானின் ஒரு தூய பக்தராக இருந்தார். நான் 4 அல்லது 5 வயது நிரம்பியவனாக இருக்கும் பொழுது என் தந்தை எனக்கு ஒரு ஜோடி ராதாகிருஷ்ண விக்கிரகங்களை கொடுத்தார். நானும் என் சகோதரியும் விளையாட்டாக இவ்விக்கிரகங்களை வழிபட்டு வருவது வழக்கம். அருகிலுள்ள ஒரு ராதா கோவிந்தர் ஆலயத்தில் நடக்கும் வழிபாட்டு முறையை நானும் தெரிந்த அளவு பின்பற்றி வந்தேன். ஸோ பிரபுபாதர் வந்து சின்ன வயசுல இருந்தே ராதாகிருஷ்ணருடைய ஒரு வழிபாட்டுல அவர் இருந்ததை வந்து சொல்றாரு. அதுக்கு காரணம் அவருடைய அப்பா குழந்தையிலிருந்தே அவரை வந்து அந்த மாதிரி வந்து வளர்த்தாரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
நம்ம பக்தர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய குழந்தைகளை வந்து ஒரு முறைப்படி பக்தர்களாக வளர்ப்பதற்கு நம்ம வந்து ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும். பெரும்பாலும் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு குழந்தைங்க வந்து என்ன ஆகுறது இல்லை, அவங்க வந்து டிவோஷன்ல வர்றதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பெற்றோர்கள்ட்ட இருந்து, அது வந்து பொதுவா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில வீடுகள்ல நல்ல குழந்தைங்களும் இருக்கலாம், பட் மேக்சிமம் வந்து அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா? நீங்க எல்லாம் தான் சொல்லணும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சவங்களா இல்ல பிரபு. பட் ஆனா வந்து அவங்க கண்டிப்பா நம்மளை பார்த்து செய்யறாங்க பிரபு. மத்த குழந்தைங்களை விட அந்த மாதிரி எல்லாம் மோசமா இல்ல. ஓகே, குட். குந்தலதா மாதாஜி. நிறைய பேர் பார்த்தாங்கன்னாக்கா அந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகளா தான் இருக்கிறாங்க. யாருமே வந்து பக்தர்களாகவும் அப்படி இருக்காம இருக்கிறாங்க. ஈவன் தோ பேரண்ட்ஸ் கூட பக்தர்களா இருக்கல, என்னோட அனுபவத்துல சொல்றேன். ஸோ பக்தர்களா இருந்தும் பிள்ளைகள் வந்து இல்லை, நிறைய விஷயங்கள் ஃபெயில் ஆயிடுறாங்க. நிறைய வாழ்க்கையில் அவங்க வாழக்கூடிய காலத்துல சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்ப பார்க்கும்பொழுது அவங்களாம் நல்ல ஸ்லோகங்கள்லாம் வாசிக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. பட் அதை தந்து அப்புறம் அவங்க அப்படியே யூனிவர்சிட்டி அப்படிலாம் படிக்கும் பொழுது அவங்க நெக்லெக்டட் ஆயிடுறாங்க. தேங்க்யூ. எஸ், பதம் 31. சராஜபுத்ரோ வவ்ரூதே ஆசு சுக்ல இவோடுவ ஆபூர்யமானः பித்ருபிஹ காஷ்டாபீரிவசோ அன்வகம். மீனாட்சி மாதாஜி. சந்திரன் அதன் வளர்ப்பிறையில் நாள்தோறும் வளர்ச்சியடைவதைப் போலவே ராஜகுமாரரும் பரீட்சித் அவரது காவலர்களான பாட்டனார்களின் முழு கண்காணிப்பின் கீழ் மிகவும் விரைவாக செழிப்புடன் வளர துவங்கினார். பதம் 32. யக்ஷமானோ அஸ்வமேதேன ஞாதித்ரோக ஜிகாசயா ராஜா லப்ததனோ தத்யௌ நான்யத்ர கரதண்டயோ. முரளிதர் பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. மொழிபெயர்ப்பு. இதே சமயத்தில் உறவினர்களுடனான சண்டையினால் விளைந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்காக ஓர் அஸ்வமேத யாகத்தை செய்வதை பற்றி யுதிஷ்டிர மகாராஜன் யோசித்தார். ஆனால் அபராதங்கள் மற்றும் வரிப்பணம் ஆகியவற்றை தவிர கூடுதலான நிதி இல்லாதிருந்ததால் சிறிது நிதியை திரட்ட வேண்டுமே என்ற கவலை அவருக்கு உண்டாயிற்று. ஹரே கிருஷ்ணா. நன்றி. தேங்க்யூ. ஆல்ரெடி வந்து அவர் கவலையில இருக்கும்போது பீஷ்மர் கூட வந்து போய் பேசி அவரை வந்து சமாதானப்படுத்திருக்கிறாங்க. நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், இது தனிப்பட்ட முறையில உனக்காக நடந்த யுத்தம் கிடையாது, இது வந்து தர்மத்துக்காக நடந்த யுத்தம் அப்படின்லாம் வந்து ஏற்கனவே யுதிஷ்டிரருக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாச்சு. ஆனா கூட வந்து யுதிஷ்டிரருக்கு இன்னும் அது வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை. அவர் வந்து அதுக்கு இன்னும் ஒரு பிராயச்சித்தை ஏதாவது ஒண்ணு பண்ணுவோமே அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு. அப்பதான் அவர் வந்து அஸ்வமேத யாகம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு வந்து போதுமான பணம் இல்லையே அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஸோ பொருளுரை. பிராமணர்களும் விப்ரர்களும் அரசாங்கத்திடம் இருந்து நிதி உதவி பெறும் உரிமை இருந்ததை போலவே பிரஜைகளிடமிருந்து அபராதத்தையும் வரிப்பணத்தையும் வசூலிக்கும் உரிமை நாட்டின் தலைமை அதிகாரிக்கு இருந்தது. குருச்சேத்திர யுத்தத்திற்கு பின் நாட்டின் கஜானா காலியாகிவிட்டது என்பதால் அபராதங்களாலும் வரிகளாலும் திரட்டப்பட்ட நிதியை தவிர கூடுதலான நிதி இல்லை. அத்தகைய நிதிகள் அரசாங்க வரவு செலவுக்கு மட்டுமே போதுமானவையாக இருந்தன. அஸ்வமேத யாகத்தை நிறைவேற்றுவதற்கு கூடுதலான நிதி இல்லாததால் வேறு எந்த வழியிலும் அதிக நிதியை திரட்ட வேண்டும் என்ற கவலை அரசருக்கு உண்டாயிற்று. பீஷ்மதேவரின் உபதேசத்தின்படி இந்த யாகத்தை யுதிஷ்டிர மகாராஜன் நடத்த விரும்பினார். அப்படின்னா என்னன்னா, இவ்வளவு தூரம் வந்து டிஸ்சாட்டிஸ்பேக்ஷனா வந்து இருக்கிற அப்படின்னு சொன்னா பீஷ்மரே வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, சரி பரவாயில்ல, அப்பனா நீ வந்து என்ன பண்ணு, ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணிரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால சரி அதையும் வந்து செஞ்சிருவோமே அப்படின்னு சொல்லி இங்க யுதிஷ்டிரர் வந்து விரும்புறாரு. ஒரு ராஜா அவருக்கு வந்து இந்த அஸ்வமேத யாகத்தை வந்து செய்வதற்கு போதுமான பணம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப அந்த யாகம் எப்படிப்பட்ட ஒரு யாகமா இருக்கணும்னு யோசித்து பாரு. அவருக்கே முடியலன்னா இன்னைக்கு நம்ம இந்த அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினைச்சோம்னா என்ன நம்மளால ஒரு நம்ம பண்ணக்கூடிய ஒரு காரியமா அது?
அப்படின்னா அந்த அந்த யாகம் எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு யாகமா இருக்கணும், அந்த யாகத்துல எவ்வளவு தான தர்மங்கள் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இந்த காலத்துல நம்ம பண்ணக்கூடிய இந்த யாகம்லாம் வந்துட்டு அது அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பூர்ணமானதா வந்து நம்ம சொல்ல முடியாது. பதம் 33. தத்தபிப்ரேதம் ஆலக்ஷ்ய பிராதரோ அச்சுத சோதிதா தனம் பிரஹீனம் ஆஜக்ரூர் உதிச்யாம் திசி பூரிஷ. நீலாம்பரீஸ்வரி மததி. எத்தனை ஸ்லோகம்? 33. 33. 33. ஹரே கிருஷ்ணா. 33 மாதாஜி, 33. ஹரே கிருஷ்ணா. அரசரின் மனமார்ந்த விருப்பத்தை புரிந்து கொண்ட அவரது சகோதரர்கள் குறைவற்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவுரைப்படி வட திசையில் இருந்து மருத்த மகாராஜனால் விட்டு செல்லப்பட்ட போதுமான தனங்களை திரட்டினர். ஹரே கிருஷ்ணா. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு யஜ்ஞம் பண்றதுக்கு வந்து பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டருக்கு வந்து ஒரு யோசனை சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ராஜா இமயமலையில ஒரு வாட்டி வந்து அவர் யஜ்ஞம் பண்ணாரு. அதை முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாரு, அப்படியே வந்து மோட்சம் அடைஞ்சிட்டாரு. அந்த யஜ்ஞ குண்டம் அங்க யஜ்ஞம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து என்ன ஆயிட்டாரு, அவர் மோட்சத்துக்கு போயிட்டாரு. அப்படின்னா அங்க அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்த அந்த யாகம் அதுக்கு பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே அங்கேயே அப்படியே விட்டுட்டு எல்லாம் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ அந்த செல்வம் எல்லாம் அப்படியே அங்க வந்து இருக்குது, அதை நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த யாகத்தை பண்ண முடியும்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லவும் அதை அர்ஜுனன் வந்து போய் கொண்டு வர்றான். அதனாலதான் அர்ஜுனனுக்கு ஒரு பேரு என்னது, தனஞ்சயனா செல்வத்தை வென்றவன். அது எப்படி வென்றார், இப்படிதான் வென்றார். இங்க பொருளுரையில பிரபுபாதர் சொல்றார். மருத்த மகாராஜன் அப்படின்னு ஒருத்தர், இவர் உலகின் மிகச்சிறந்த பேரரசர்களுள் ஒருவர் ஆவார். இவர் யுதிஷ்டிர மகாராஜனின் ஆட்சிக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே உலகை ஆண்டு வந்தார். அப்படின்னா அப்ப விட்டுட்டு போனது இன்னும் வந்து யுதிஷ்டிர காலம் வரைக்கும் அது அங்கேயே இருந்திருக்குன்னா யோசித்து பாருங்க. அவ ஆட்சி மகாராஜனின் அவச்சித்து மகாராஜனின் மகனான இவர் சூரிய தேவனுடைய புதல்வரான யமராஜன் எனப்படுவரின் மிகச்சிறந்த பக்தர் ஆவார். இவரது சகோதரரான சம்பர்த்தர் கற்றறிந்த தேவலோக புரோகிதராகிய புகழ்பெற்ற பிரகஸ்பதிக்கு இணையான ஒரு புரோகிதர் ஆவார். அந்த யாகத்தை எப்படி அதாவது ரொம்ப எந்த அளவுக்கு புகழ் வாய்ந்த நபர்கள் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சாதாரணமான ஆளுங்க அந்த யஜ்யத்தை செய்யல. பிரகஸ்பதிக்கு நிகரான ஒருத்தர் அந்த யஜ்யத்தை பண்ணியிருக்கிறாரு. இவர் சங்கர யஜ்யம் எனப்படும் ஒரு யாகத்தை நடத்தினார். இதனால் மிகவும் திருப்தி அடைந்த பகவான் தங்கத்தால் ஆன ஒரு மலை சிகரத்தையே அவரிடம் ஒப்படைத்தார். இந்த தங்கச் சிகரம் இமயமலைக்கு இடையில் எங்கோ உள்ளது. மேலும் நவீன சாகசக்காரர்கள் இமயமலைக்கு இடையில் உள்ள இத்தங்கச் சிகரத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம். இவர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பேரரசர் என்பதால் ஒவ்வொரு நாளும் யாகம் முடியும் வேளையில் இந்திரன், சந்திரன் மற்றும் பிரகஸ்பதியை போன்ற மற்ற உலகங்களைச் சேர்ந்த தேவர்கள் அவரது அரண்மனைக்கு சென்று வருவது வழக்கம். அந்த தங்க சிகரமே இவரிடம் ஒப்படைக்கப்பட்டதால் இவர் போதுமான தங்கத்தை பெற்றிருந்தார். யாக பீடத்தின் மேல்கட்டு முற்றிலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது. அவரது தினசரி யாக சடங்கிற்கு தேவையான சமையல் வேலைகளை துரிதப்படுத்துவதற்காக சில வாயுலோகவாசிகள் வரவழைக்கப்பட்டனர். மேலும் சடங்கில் பங்கேற்கும் தேவர்களுக்கு விஸ்வதேவர் தலைவராக இருந்தார். அந்த யாகத்துல வந்து சமைக்கிறதுக்கு வாயுலோகத்துல இருந்து ஆளுங்க வந்திருக்கிறாங்கன்னா பாருங்க. அப்ப அந்த அரசர் எப்பேற்பட்ட ஒரு அரசராக இருந்திருக்கிறாரு. தேவர்கள் எல்லாம் ஈவினிங் வந்து அவங்க வீட்டுல வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க விட்டுட்டு போன அந்த தங்கம் எல்லாமே வந்து அங்கேயே இருக்குது. அதனால அதுக்கப்புறமா அதை போய் அர்ஜுனன் வந்து கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா அவர் யாகம் பண்ணாரு அப்படிங்கிறதான் கதை. ஸோ பதம் 34. தேன சம்பிருத சம்பாரோ தர்மபுத்ரோ யுதிஷ்டிர வாஜிமேதை ஸ்திரிபி பீதோ யக்ஞை சமயஜத்தரிம். ஹரே கிருஷ்ணா பிரபு. அச்செயல்களால் 3 அஸ்வமேத யாகங்களுக்கு தேவையான பொருட்களை அரசரால் திரட்ட இயலும்.
இவ்வாறான குருச்சேத்திர யுத்தத்திற்கு பின் பெரும் அச்சத்திற்கு உள்ளாயிருந்த தர்மபுத்திரராகிய உதிஷ்ட மகாராஜா பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஹரியை திருப்திப்படுத்தினார். சோ பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு சில நேரத்துல வந்து இந்த மாதிரி வந்து செல்வம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த செல்வத்தையும் வந்து அடைவதற்கான வழியை அவர் வந்து காட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவா வந்து என்ன நினைப்போம், பகவானுக்கு பக்தி பண்ணா அந்த மாதிரி நம்ம செல்வத்தை எல்லாம் கேட்கக்கூடாதுங்கிறது ஓகே இருக்கு, இல்லைன்னு கிடையாது. பட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனா இங்க வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, யுதிஷ்டிரருக்கு அந்த செல்வத்தை அடைவதற்கான வழியை அவரே தான் வந்து காட்டி கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு இந்த நேரத்துல இது தேவை அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா அதை அடைவதற்கு வந்து உதவி பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பக்தர்கள் வந்து அந்த மாதிரி சில நேரத்துல வந்து ஒரு அச்சத்துக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னு சொன்னா பகவானால அதை வந்து ஏத்துக்க முடியாது. என்னுடைய பக்தர்கள் எப்படி வந்து பயப்படலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது பகவானுடைய ஒரு பொறுப்பு, கடமை. அதனால பகவான் அதை வந்து கரெக்டா வந்து பண்ணிடுவார். அதனால நம்ம வந்து பயப்படாம இருக்கணும். கண்டிப்பா எந்த சூழ்நிலையிலையும் பகவான் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து இருக்கணும். ஓகே. ஓகே, பொருளுரை. யுதிஷ்டிர மகாராஜன் பக்தியும் புகழும் மிக சீரிய அரசர் ஆவார். இருப்பினும் குருட்சேத்திர யுத்தத்திற்கு பின் அவர் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகி இருந்தார். ஏனெனில் அவரை அரியணையில் அமர்த்துவதற்காகவே போரில் அத்தனை பேர் கொல்லப்பட்டனர். எனவே யுத்தத்தில் செய்யப்பட்ட எல்லா பாவங்களுக்கும் அவரே பொறுப்பேற்றார். மேலும் இப்பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக அவர் 3 அஸ்வமேத யாகங்களை செய்ய விரும்பினார். அத்தகைய யாகத்திற்கு அதிக பொருள் தேவைப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, யுதிஷ்டிரர் வந்து அந்த ஒரு யுத்தத்துக்கு அவர் காரணம் இல்லாம இருந்தா கூட அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த ரியாக்ஷனை அவர் வந்து ஏத்துக்க தயாரா இருக்கிறார். அந்த பாவ விளைவே அவர் வந்து தானே வந்து எடுத்துக்கிறார். அதுதான் வந்து ஒரு டிவோட்டியோடைய ஒரு குட் குவாலிட்டி. அவர் வந்து என்ன பண்றது இல்ல, ஐயோ இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லைங்க, என்கிட்டலாம் வந்துட்டு அந்த பாவ அக்கௌண்ட்டை போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து பயப்படுற ஆள் கிடையாது பக்தர்கள். அவங்க வந்து எல்லாருக்கு மேலேயும் உள்ள கருணையினால அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க அந்த ரிசல்ட்டை வந்து தன் மேல வந்து ஏத்துக்கிட்டு எல்லாருக்கும் நன்மை கிடைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் இப்போ 3 அஸ்வமேத யாகம் பண்றாருன்னா அந்த அஸ்வமேத யாகம் பண்ணதுனால அவர் பாவத்துல இருந்து விடுபடணுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, அந்த யாகத்தினால பலர் நன்மை அடைவாங்கிறதுக்காக தான் அந்த யாகம் பண்றது. ஸோ யாகம் பண்ணாலே வந்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல சொல்றாரு இல்லையா, நம்ம வந்து என்ன பண்ணோம், யஜ்யம் பண்ணணும். யஜ்யம் பண்ணி பகவானையும் தேவர்களையும் திருப்திப்படுத்தணும். அப்ப அவங்க திருப்தி ஆனாங்கன்னா அவங்க வந்து மழை கொடுக்குறாங்க. மழையினால எல்லா தானியங்களும் கிடைக்குது. அப்போ அந்த தானியத்தினால நம்ம வந்து திருப்தி ஆகுறோம். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள். நம்ம அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றது, அவங்க நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்றது. அதனால யாகத்தினால யுதிஷ்டிரருக்கு மட்டும்தான் நன்மைன்னு கிடையாது, இந்த நாட்டுக்குமே வந்து நன்மைதான். ஓகே. அத்தகைய மகாராஜனால் விட்டு செல்லப்பட்ட தங்க குவியல்களையும் மருத மகாராஜனால் பிராமணர்களுக்கு தானமாக அளிக்கப்பட்ட தங்கத்தையும் யுதிஷ்டிர மகாராஜன் சேகரிக்க வேண்டியது. மருத மகாராஜன் அளித்த எல்லா தங்கத்தையும் எடுத்து செல்ல அந்த பிராமணர்களால் இயலவில்லை என்பதால் அதன் பெரும் பகுதியை அவர்கள் அங்கேயே விட்டு சென்றனர். மருத மகாராஜன் அவ்வாறு தானமாக கொடுக்கப்பட்ட தங்க குவியல்களை திரும்பவும் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. மேலும் யாகத்திற்காக உபயோகப்பட்டிருந்த எல்லா பாத்திரங்களும் குப்பை தொட்டிகளில் வீசப்பட்டிருந்தன. எது? தங்கத்துல செஞ்ச பொருள் எல்லாம். நம்ம காதுல போட்டிருக்கிற ஒரு சின்ன கடுக்கன் தங்கத்துல இருக்கிறது காணாம போயிடுச்சு அப்படின்னாலே வீடை வந்து அப்படியே 2ஆ பிளந்து எங்க அது போச்சு அப்படின்னு சொல்லி தேடி அதை கண்டுபிடிக்காம வந்து தூங்க மாட்டோம். அது ஒரு சின்ன கடுக்கன், அது வந்து தொலைஞ்சாலே அந்த மாதிரி நம்ம வந்து தேடுவோம். ஆனா அவங்க வந்து எல்லாமே தங்கத்துலதான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் குப்பை தொட்டியில போட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட தங்கம் இருந்திருக்குன்னு பாருங்க.
பிரஜைகள் வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று முழு திருப்தியுடன் வாழ்ந்தனர் என்பதையும், புலனுகர்வுக்காக பொருளீட்டும் வியாபாரங்களில் அவர்கள் நாட்டம் கொண்டிருக்கவில்லை என்பதையுமே அது குறிக்கிறது. அடுத்து சொல்றாரு, அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணமே அவசியமே தேவையே இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த ராஜாவுடைய ஆட்சி வந்து செல்வ செழிப்பு மிக்கதா வந்து இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த செல்வத்துக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அந்த செல்வத்தினால அடையிற இன்பத்துக்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. யுதிஷ்டிர மகாராஜின் செயலிலிருந்து ஒருவர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். போர்க்களத்தில் நிகழ்ந்த பாவங்களை குறித்து அவர் அஞ்சியதால் பரம அதிகாரியான பகவானை அவர் திருப்திப்படுத்த விரும்பினார். நமது அன்றாட கடமைகளை நிறைவேற்றும் பொழுது கூட நமக்கு தெரியாமலேயே பாவங்கள் செய்யப்பட்டு விடுகின்றன என்பதையே இது சுட்டிக்காட்டுகின்றது. இத்தகைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காகவும் கூட ஒருவர் வேத நூல்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளபடி யாகங்களை செய்ய வேண்டும். பகவத்கீதையில் பகவான் யஜ்ஞத்தாத் கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்மபந்தன தத்தம் கர்ம கௌதேய சங்க சமாச்சாரத் என்று கூறுகிறார். அதாவது அங்கீகரிக்கப்படாத செயலால் அல்லது அறியாமையால் செய்யப்படக்கூடிய குற்றங்களால் நேரடியாக விளைவுகளை போக்கிக் கொள்வதற்காக ஒருவர் சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள யாகங்களை செய்ய வேண்டும். அதனால நம்ம வந்து யாகம் பண்ண வேண்டாம், பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. யாகம் செய்யணும். அந்த யாகம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாவத்தின் விளைவுகளிலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக. ஆனா இந்த யுகத்துக்கான யாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் இந்த யுகத்துக்கான ஒரு யாகம். ஸோ அதனால அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை நம்ம வந்து விடக்கூடாது, அதை எப்பயுமே வந்து பண்ணணும். ஓகே, பதம் 35. அகுதோ பகவான் ராஜ்னா யாஜயித்வா த்விஜைர் நிரூபம் வாச கதிச்சின் மாசான் சுக்ருதாம் பிரிய காமியா. பிரேமராஜா பிரபு. யாங்களுக்கு யுதிஷ்ட மகாராஜனா அழைக்கப்பட்டிருந்த பரமபுருஷனான ஸ்ரீ கிருஷ்ணர் அவை தகுதியுள்ள இரு பிறப்பெய்திய பிராமணர்களால் நடத்தப்படுகின்றனவா என்பதை கவனித்துக் கொண்டார். அதன் பிறகு உறவினர்களின் மகிழ்ச்சிக்காக பகவானி சில மாதங்கள் அங்கு தங்கினார். துவாரகா வந்து கிருஷ்ணர் வந்து போயிடுறாரு, போயிட்டு திரும்ப வந்திருக்கிறாரு இந்த யாகம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுல வந்து கிருஷ்ணருடைய சர்வீஸ் என்னன்னா, அந்த பிராமணர்கள்லாம் கரெக்டா வந்து யாகம் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்றது அவருடைய ஒரு சர்வீஸ். பொருளுரை யாகத்தை கண்காணிப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜனால் அழைக்கப்பட்டிருந்தார். கரெக்டா? ஏன்னா அவர் துவாரகா போயிட்டாரு, அதனால திரும்ப வந்து என்ன பண்றாரு, யுதிஷ்டிரர் வந்து இந்த யாகம் பண்றோம் வாங்க அப்படின்னு சொல்லி. ஏதாவது இவங்களுக்கு வந்து ஒரு சாக்கு வேணும், இல்லைன்னா அவர் வரமாட்டாரு. அவரை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்ப யசோமேத யாகம் பண்றோம், அதுக்கு வந்து தலைமை தாங்கணும்னு சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கும் வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு காரணம் வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணிடலாம். பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்பனா. ஓகே, இதுதான் வந்து ஒரு காரணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபெஸ்டிவல் வந்து பண்ணணும். பகவான் எப்போதும் வந்து ஃபெஸ்டிவல் ரொம்ப விரும்புவார். அதனால வந்து இப்ப அசுவமேத யாகம் சொன்னோடனே வந்துட்டாரு. சோ இருபிறப்பெய்திய கற்றறிந்த பிராமணர்களை கொண்டு யாகத்தை நடத்தி வைத்தார். பிராமண குடும்பத்தில் பிறந்ததாலேயே ஒருவன் யாகம் செய்யும் தகுதியை பெற்று விடுவதில்லை. ஒருவன் தகுதியுள்ள ஆச்சாரியரிடமிருந்து முறையான பயிற்சியையும் தீட்சையையும் பெற்ற இருபிறப்பு எய்தியவனாக இருக்க வேண்டும். பிராமண குடும்பங்களில் பிறந்த பிரம்ம பந்துக்களை அல்லது ஒருமுறை பிறந்த தகுதியற்ற வம்சத்தினரை வேத அல்லது சமய சடங்குகளை செய்வதிலிருந்து விலக்கிவிட வேண்டும். இதை கண்காணிக்கும் பொறுப்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பூரண புருஷராகிய பகவானும் தகுதியுள்ள இருபிறப்பெய்திய பிராமணர்களை கொண்டு யாகத்தை வெற்றிகரமாக நடத்தினார். ஓகே, பதம் 36. ததோ ராஜ்னா ஜனுஜ்ஞாத கிருஷ்ணயா சக பந்துபி யயௌ துவாராவதிம் பிரம்மன் சார்ஜுனோ யதுபீர் விருத. ராஜலட்சுமி மேதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. மொழிபெயர்ப்பு பை ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சவுனகரே, அதன் பிறகு யுதிஷ்டிர மகாராஜன் திரௌபதி மற்றும் பிற உறவினர்கள் ஆகியோரிடமிருந்து விடை பெற்று கொண்ட பகவான் அர்ஜுனனாலும் யதுவம்சத்தின் மற்ற அங்கத்தினர்களாலும்
சூழப்பட்டவராக துவாரகாபுரியை நோக்கி கிளம்பினார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஸோ இந்த யஜ்யம் முடிஞ்சு ஒரு சில மாதங்கள் பகவான் தங்கியிருந்தாரு. அதுக்கப்புறமா திரும்ப வந்து துவாரகை போகணும்னு கிளம்புறாரு. அவங்க கூட வந்து அர்ஜுனன் அந்த மாதிரி பாண்டவர்கள்லாம் கூட வந்து போறாங்க. ஃபுல்லா வந்து கூடயே வந்து துவாரகை வரைக்கும் போனாங்களா, இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்களா என்னங்கிறது நம்ம நாளைக்கு சாப்டர்ல பார்ப்போம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க.